Welcome students, today's class 11th Mathematics Chapter 1 Sets, Relations and Functions. Today's class we see about sets. பாருங்க sets அப்படிங்கிறது நம்ம 10thலயே பார்த்திருக்கோம். செட்டோட டெஃபினிஷன் a set is a collection of well defined objects அப்படினு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் இன் ஏ ஊட்டி ரோஸ் கார்டனுங்கிறது செட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது செட்டு இல்லை. ஏன் அப்படின்னா பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பர்சன் டு பர்சன் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தரும் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸுங்கிறது வேறு வேறு ஃப்ளார்ஸை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்களா. ஸோ அப்படிங்கும்போது இது செட்டு இல்லை உங்களுக்கு. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு மென் இன் தமிழ்நாடு. ஆல் ஓல்டு மென் அப்படின்னா பிலோ 70 ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஏஜ் கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்காதனால திஸ் இஸ் ஆல்சோ நாட் எ செட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா. அதுக்கு அடுத்தது சரி இப்போ செட் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெட் ஃப்ளார்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செட் அப்படின்னு சொல்லலாம். ரெட் ஃப்ளார்ஸ் அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி சூஸ் பண்ணுவாங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஏ உங்களுக்கு செட் அப்படின்னு சொல்லலாம். தேர்ஃபோர் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் மென் இன் தமிழ்நாடு ஆஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 70 அப்படின்னு சொல்லி கிரேட்டர் தென் 70 அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்களா வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு if A and B are two sets it is meaningful to write A belongs to B. ஏங்கிறது belongs to B அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஏங்கிறது 1,2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. பிங்கிறது 1,2 செட்டில் 1,2 3,4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட் பிட்வீன் ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கும் இன் பிட்வீனில் நீங்கள் பிலாங்ஸ் டூ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு செட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது ஏங்கிறது பிலாங்ஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியுமா அப்படிங்கிறது தான் உங்களோட கொஷின்னு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி செட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏ பிலாங்ஸ் டு பின்னு எழுத முடியாது. ஸோ இப்போ இதில் 1 பிலாங்ஸ் டு ஏ நான் இந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இதில் பாருங்கள் 1,2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன் பியில். இது வந்து பிலாங்ஸ் டு நான் பின்னு சொல்லலாமா. இப்போ இந்த பிக்கு இது ஒரு எலமெண்ட் இது ஒரு எலமெண்ட் இது ஒரு எலமெண்ட் இது ஒரு எலமெண்ட் மொத்தம் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 1,2ங்கிறது பிலாங்ஸ் டு பின்னு எடுத்தாச்சுங்களா. இந்த 1,2ங்கிறது நத்திங் பட் ஏ தான். இப்போ ஏங்கிறது பிலாங்ஸ் டு பி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செட்டை டிஃபைன் பண்ணினீங்க அப்படின்னா ஏங்கிறது பிலாங்ஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா. அப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடிக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது எழுத முடியாது. சரிங்களா. அடுத்தது பாருங்கள் எம்டி செட். த செட் கண்டெய்னிங் நோ எலமெண்ட்ஸ் இஸ் கால்டு எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் வாய்டு செட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் இப்போ ஏங்கிறது சப்செட் ஆஃப் பி. இப்போ இது ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம். ஆர் பி இஸ் ஏ சூப்பர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்கள் ப்ராப்பர் சப்செட்ஸ் இம்ப்ராப்பர் சப்செட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் உங்களுக்கு 2 செட்ஸ் ஈக்குவல் செட்ஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் அடுத்த டெஃபினிஷன் வந்து இங்கே ஈக்குவல் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏங்கிறது சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா தென் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எனி செட் ஏ த எம்டி செட் பை அண்ட் த செட் ஏ ஆர் ஆல்வேஸ் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. எப்போவுமே வந்து உங்களுக்கு எம்டி செட்டும் செட்டு ஏவும் எப்போவுமே சப்செட்ஸ் ஆஃப் ஏவாக தான் இருக்கும். தீஸ் 2 சப்செட்ஸ் ஆர் கால்டு ட்ரிபியல் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம். அதனோட நேம் வந்து நம்ம ட்ரிபியல் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஃபர்தர் வி சே ஏ இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் விச் இஸ் நாட் A is a proper subset of B if A is a subset of B அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அந்த A not equal to B அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இப்போ ஏங்கிறது 1,2 அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இதனோட சப்செட்ஸ் எல்லாம் எழுதுங்க. சப்செட்ஸ் பாருங்கள் எம்டி செட் எழுதலாங்களா. அதுக்கு அடுத்தது 1 எழுதலாங்களா 2 எழுதலாங்களா. அதுக்கு அடுத்தது 1,2 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சப்செட்ஸாக இருக்குங்களா ஏவோட சப்செட்ஸாக இருக்குங்களா. இந்த ஏவோட சப்செட்ஸில்
இப்போ இந்த எம்டி செட்டும் 1,2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு செட்டும் வந்து உங்களுக்கு இம்ப்ராப்பர் சப்செட்ஸ். இந்த 1 செட்டு 1 செட்டு 2 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராப்பர் சப்செட்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இந்த செட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதுக்குள்ளார உங்களுக்கு இருக்காது. அதனால் வந்து இது உங்களுக்கு ப்ராப்பர் சப்செட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு செட்டையும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அடுத்தது பாருங்கள், யூனியன் இன்டர்செக்ஷன். யூனியன் அப்படின்னா ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பிக்கு டெஃபினிஷன், ஏ யூனியன் பி ஈக்குவல் டு set x such that x belongs to A or x belongs to B. intersection அப்படின்னா A intersection B equal to set x, பாருங்க, A intersection B equal to set x such that x belongs to A and x belongs to B. சரிங்களா? அதுக்கு அடுத்தது disjoint. Two sets A and B are disjoint அப்படின்னா if they do not have any common element. இப்போ disjoint அப்படின்னா உங்களுக்கு ஏபி ரெண்டு செட்டுலேயுமே எந்த ஒரு காமன் எலமெண்ட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்லுவோம். ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுக்கும் நீங்கள் இன்டர்செக்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பை தான் கிடைக்கணும். அதாவது எம்டி செட்டு கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு அது டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நம்ம ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ காம்ப்ளிமெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ யூனிவர்சல் செட் அப்படின்னா நீங்கள் ஒரு பேசிக் செட்டை என்ன எடுத்துக்கலாம், யூனிவர்சல் செட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், யூனிவர்சல் செட்டு U ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூனிவர்சல் செட் எடுத்துக்கிறேன். இதில் ஏங்கிறது நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா 1,2 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏவில் இல்லாதது மீதி எல்லாமே வேணுங்களா. ஏவில் இல்லாத என்னது 1,2 இல்லை 3,4 மட்டும்தான் உங்களுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ யூனிவர்சல் செட் அப்படின்னா நம்ம என்னென்ன செட்டெல்லாம் டிஃபைன் பண்ணுறோமோ அதில் எல்லாம் இருக்கிற நம்பர் கலெக்ஷன் ஆஃப் ரிமைனிங் எல்லா நம்பர்ஸும் நம்ம எடுத்துக்கிறது பேர் தான் உங்களுக்கு யூனிவர்சல் செட் தான். பேசிக் செட் இஸ் கால்டு யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நம்ம ஏவை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏவை போக மீதி ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டில் எழுதுவோம். தேர்ஃபோர் பாருங்கள், the complement of A with respect to U, யூங்கிறது உங்களுக்கு என்னது யூனிவர்சல் செட், இஸ் டினோட்டட் பை A dash or A complement அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், செட்டு டிஃப்ரென்ஸ். செட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் எய்தர் A மைனஸ் B அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம், ஆர் A ஸ்லாஷ் B இந்த மாதிரி நீங்கள் நோட்டேஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு பேர் செட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ இப்போ இங்கே A டிஃப்ரென்ஸ் B ஈக்குவல் டு A சச் தட் A பிலாங்ஸ் டு A. இப்போ பாருங்கள், A டிஃப்ரென்ஸ் B அப்படின்னா உங்களுக்கு அந்த எலமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏவில் இருக்கணும், A பிலாங்ஸ் டு ஏவில் இருக்கணும். பட் அந்த ஏங்கிறது பியில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற எலமெண்ட்டாக பார்த்து நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா அது வந்து A டிஃப்ரென்ஸ் B. அதுக்கு அடுத்தது பாருங்கள், யூனிவர்சல் செட்டு டிஃப்ரென்ஸ் A. யூனிவர்சல் செட்டில் உங்களுக்கு ஏவுக்கு டிஃப்ரென்ஸ் போட்டிங்க அப்படின்னா A டேஷ் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், யூனிவர்சல் செட்டு வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நானாக எடுத்துக்கிறது தான். ஏங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1, 2 இது ரெண்டையும் எடுத்துக்கோங்களேன். இப்போ யூனிவர்சல் செட்டு டிஃப்ரென்ஸ் A போட்டிங்க அப்படின்னா ஏவில் இல்லாத செட்டு யூவில் இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. 2, 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், 3 மட்டும் கிடைக்குமா. இங்கே A டேஷ் போட்டு பாருங்களேன், A காம்ப்ளிமெண்ட்டு, இது ஏங்கிற செட்டு. A காம்ப்ளிமெண்ட்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏவில் இல்லாதது யூனிவர்செட்டில் என்னென்னலாம் இருக்குது அதை எடுத்துக்குவீங்களா, 3 மட்டும் இருக்கும். பாருங்கள், U டிஃப்ரென்ஸ் A ஈக்குவல் டு 3ன்னு எனக்கு கிடைக்குதுங்களா. கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 மட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து A டேஷ் மாதிரி தானே வருது. ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அடுத்தது A டிஃப்ரென்ஸ் A அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், பை தான் கிடைக்கும். ஏன்னா இதில் இருக்கிற எலமெண்ட் ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஏங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் 1, 2 எடுத்துக்கோங்க. இன்னொரு செட்டு A ரெண்டு ஈக்குவல் தானே 1, 2 இது ரெண்டு அப்படியே உங்களுக்கு என்ன ஆகிடும், கேன்சல். ரிமைனிங் எந்த எலமெண்ட்ஸுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு A டிஃப்ரென்ஸ் ஏங்கிறது உங்களுக்கு பைன்னு தான் வரும், எம்டி செட்டு தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்டி செட்டு டிஃப்ரென்ஸ் A அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு எம்டி செட்டு தான் கிடைக்கும். அதுக்குள்ளாரே உங்களுக்கு என்ன ஆகாது, ஒன்றுமே இருக்காது. எம்டி செட்டு இப்போ உங்களுக்கு இது எம்டி செட்டு,
ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,2 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே எந்த எலமெண்ட்டுமே உங்களுக்கு இங்கே கேன்சல் ஆகாது. இதில் இருக்கிற எலமெண்ட்டு இதில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எம்டி செட்டே தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஏ மைனஸ் பை, அதாவது ஏ டிஃப்ரென்ஸ் பை அப்படின்னா உங்களுக்கு ஏவே தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஏ டிஃப்ரென்ஸ் யூனிவர்சல் செட் அப்படின்னா உங்களுக்கு எம்டி செட்டு தான் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், அதாவது 2 செட்ஸுக்கு பாருங்கள் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏ டிஃப்ரென்ஸ் பி மைனஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாட் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ உங்க பாருங்கள் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பிக்கு ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா எழுதலாம். இங்கே பாருங்கள் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம பின்னாடி சம்முக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பாருங்கள் செட் எக்ஸ் இஸ் செட் டு பி ஃபைனைட் செட்னா இஃப் இட் ஹாஸ் கே எலமெண்ட்ஸ். ஒரு ஃபைனைட் செட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ், அதாவது ஏங்கிறது 1, 2, 3 அவ்வளோதான். உங்களுக்கு இதில் ஃபைனைட் செட் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு உங்களால் கவுண்ட் பண்ண முடியுது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்ஃபைனைட் செட் அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது, ஃபைனட்டாகவே இருக்காது, போய்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஃபைனைட் செட்டில் கே எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபைனைட் செட் எக்ஸ் ஆஃப் கார்டினாலிட்டி, அதனோட கார்டினாலிட்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒரு செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அது என் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கே. ஒரு செட்டு கே எலமெண்ட்ஸ் உள்ள செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் நான் போடுறேன். ஏங்கிறது 1, 2 up to 100 இப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. 1, 2, 3 அப்படியே போய்கிட்டே இருக்குது 100 வரைக்கும். அப்படின்னா என் ஆஃப் ஏ கார்டினாலிட்டி எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு 100 எலமெண்ட்ஸ். இதில் 100 எலமெண்ட்ஸ் இருக்குங்களா, 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது இன்ஃபைனைட் செட்டுக்கு, இப்போ இன்ஃபைனைட் செட் அப்படின்னா அது ஃபைனைட்டாக இல்லை. இன்ஃபைனைட் செட்டோட கார்டினாலிட்டி உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் த கார்டினாலிட்டி இஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபைனைட் செட்டுக்கு கார்டினாலிட்டி இன்ஃபினிட்டி. அதுக்கு அடுத்து பாருங்கள் சிங்கிள்டன் செட்டு. சிங்கிள்டன் செட்டுனா நீங்கள் எப்படி எழுதிக்குவீங்க, ஏ ஈக்குவல் டு 1. இதுதான் உங்களுக்கு சிங்கிள்டன் செட். இதனோட கார்டினாலிட்டி என் ஆஃப் ஏங்கிறது மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குதுங்க, ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் பை ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. பைங்கிறது எவ்வளோங்க, எம்டி செட்டு. உள்ளார எத்தனை எலமெண்ட் இருக்கும், ஒரே ஒரு எலமெண்ட் கூட இருக்காது. அப்படின்னா என் ஆஃப் பைங்கிறது உங்களுக்கு என்ன வந்துடும், 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் பை அப்படின்னா பைங்கிறது எம்டி செட்டு. இப்போ உங்களுக்கு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளார பைன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த செட்டுக்குள்ளார எம்டி செட்டுன்னு ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு மீனிங்கு. அப்படின்னா உங்களுக்கு என் ஆஃப் பை ஈக்குவல் டு உங்களுக்கு 1ன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் இது ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என் ஆஃப் பை மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எம்டி செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எலமெண்ட்ஸே கிடையாது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் இதில். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செட் ப்ராக்கெட்டுக்குள்ளார பைன்னு கொடுத்துருக்காங்க. செட் ப்ராக்கெட் இப்படி போட்டாவே நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏ ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாமா. அந்த செட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளார பைன்னு ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குது நம்மளுக்கு. அப்படின்னா இப்போ என் ஆஃப் ஏங்கிறது எவ்வளோங்க வரும், 1ன்னு வந்துருங்களா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பைங்கிற இப்போ ஏங்கிறது இந்த செட்டை அப்படியே நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த செட்டுக்குள்ளார பைன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா என் ஆஃப் ஏங்கிறது உங்களுக்கு 1ன்னு கிடைக்குங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்டு. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸில் 10th பார்த்துருப்பீங்க. காமுடேட்டிவ் லாலாம் பார்த்துருப்பீங்க. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏன்னு எழுதுவீங்களா. ஏ இன்டர்செக்ஷன் பினா பி இன்டர்செக்ஷன் ஏன்னு எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ஏ யூனியன் பி யூனியன் சினா ஏ யூனியன் பி யூனியன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சினா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சினா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டினா ஏ யூனியன் பை ஈக்குவல் டு ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு ஏ தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐடம் பொட்டன்ட் அப்படின்னா ஏ யூனியன் ஏவுக்கு யூனியன் எடுத்திங்கன்னா ஏ தான்.
ஏவுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், ஏன்னு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன், ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வென் டயக்ராமில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். வென் டயக்ராமில் போட்டு பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டி மார்கன்ஸ் லா. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோம், 10th படித்தது தான். ஸோ டி மார்கன்ஸ் லாவை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி த ஹோல் டேஸ், அதாவது ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்தது ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் சி. அடுத்தது ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஏ டிஃப்ரென்ஸ் சி. ஸோ அது மைனஸ்ன்னு நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். அடுத்தது பாருங்கள் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு, ஏ சிமெட்ரிக் பி ஈக்குவல் டு பி சிமெட்ரிக் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து ஏ சிமெட்ரிக் பி சிமெட்ரிக் சி ஈக்குவல் டு ஏ சிமெட்ரிக் பி சிமெட்ரிக் சி. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்களா. அடுத்தது பாருங்கள் எம்டி செட்டுக்கு யூனிவர்சல் செட்டுக்குள்ள ரிலேஷன் பாருங்கள். பை டேஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட்டுங்களா. ஸோ உங்களுக்கு இதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பை டேஸ் அப்படின்னா பைங்கிறது எம்டி செட்டு, அந்த எம்டி செட்னா பை டேஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த யூனிவர்சல் செட்டு முழுசு அப்படியே வந்துடுங்களா. இப்போ யூ டேஸுங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும், எம்டி செட். யூனிவர்சல் செட்டு தான் இருக்கிறதுலே பெரிய செட்டு, அதுக்கு டேஷ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எம்டி செட்டு தான் கிடைக்குங்களா. அதுக்கு அடுத்து ஏ யூனியன் ஏ டேஸ், ஏ டேஸ் ரெண்டையும் யூனியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் செட்டு கிடச்சிடும். ஏவையும் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பண்ணிங்கன்னா ஏ வேறு, உங்களுக்கு ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் ஏ டேஸுக்கு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக வராதுங்களா. அப்படின்னா ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடும்போது காமன் எலமெண்ட் உங்களால் எழுத முடியாது, பை தான் கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்தது ஏ யூனியன் யூனிவர்சல் செட்டு. யூனிவர்சல் செட்டு தான் இருக்கிறதுலே உங்களுக்கு பெரிய செட்டு, அந்த யூனிவர்சல் செட்டில் இருக்கிற ஒரு சில எலமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஏவில் இருக்கும். அப்படிங்கும்போது யூனியன் போடும்போது யூனிவர்சல் செட்டே தான் கிடைக்கும். ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் அப்படின்னா உங்களுக்கு ஏ தான் கிடைக்கும். ஏ இன்டர்செக்ஷன் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சின்ன செட்டு தான் கிடைக்கும், ஏ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாருங்கள் அந்த கார்டினாலிட்டி ஃபார் எனி டூ செட்ஸ் ஏ அண்ட் பி, என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பிக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அதுக்கு அடுத்தது சார் இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு இது ஏ, இது பி சரிங்களா, இது ஏ இன்டர்செக்ஷன் பி சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இது ஃபுல் தான், இது ஏ யூனியன் பி அப்படின்னா இது ஃபுல் பேஸஸும் முழுசும் தேவைங்களா. இப்போ இதில் பாருங்கள் என் ஆஃப் ஏன்னா இது முழுசும் கிடச்சிருங்களா, என் ஆஃப் பின்னா இந்த ஃபுல் பிளேசஸும் கிடச்சிருங்களா. ஸோ உங்களுக்கு இந்த காமனாக வர போர்ஷன், இந்த போர்ஷனை மட்டும் மைனஸ் பண்ணால் போதுங்களா. என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ டிஸ்ஜாயிண்ட் ஃபைனைட் செட்ஸ். இப்போ டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா ரெண்டு செட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் ஏபி. இப்போ இந்த ரெண்டு செட்டு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும்போது ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க, என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி, அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 3 செட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி என் ஆஃப் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா இன் பர்டிகுலர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் இஸ் எ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது நீங்கள் 2 செட்டு ஏ பி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடைக்கக்கூடியது ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி ஏ கமா பி கமா சின்னு 3 செட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு த செட் ஆஃப் ஆர்டர் ட்ரிபிளட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஏபிசி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதை ஆர்டர்டு ட்ரிபிளட்ஸ்னு சொல்லுவோம், இதை வந்து ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் சரிங்களா. இப்போ பாருங்கள், the Cartesian product of A with B is denoted by A cross B அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். A cross B equal to definition பாருங்கள், A cross B equal to A கமா B ஆர்டர்டு பேராக எழுதிக்கோங்க. ஏங்கிறது பிலாங்ஸ் டு ஏ, இந்த பிங்கிறது பிலாங்ஸ் டு பியில் எடுத்துக்குவீங்க. இந்த ஏங்கிறது ஏவில் எடுத்துக்குவீங்க, பிங்கிறது பிலாங்ஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவீங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3 செட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு
பாருங்கள் ஏ கமா பி ஆர்டர் ட்ரிபிளட்ஸாக எழுதிக்கணும். ஏங்கிறது ஏவில் எடுத்துக்கிறீங்க, பிங்கிற எலமெண்ட்டு பியில் இருக்குது, சிங்கிற எலமெண்ட்டு சியில் எடுத்துக்குவீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஏங்கிறது நான் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், பிங்கிறது 1,2 அப்படின்னு சொல்லிட்டு 2 எலமெண்ட் பியில் எடுத்துக்கிறேன். இப்போ ஏ கிராஸ் பி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டு காக்கிறேன் பாருங்கள். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அங்கே கொண்டு போய் பேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 1, 1 அப்புறம் 1,2 அவ்வளோதான். இங்கே நான் சின்னதாக எடுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு இதுதான் ஏ கிராஸ் பி ஆர்டர்டு பேர்ஸாக எழுதிக்குவீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி, ஏவும் பியும் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் இட் இஸ் கரெக்ட் டு சே ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஏங்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், நான் 2 எக்ஸாம்பிள் போடுறேன். ஏங்கிறது 1, பிங்கிறது 1,2 இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஏ கிராஸ், இப்போ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பின்னு எடுத்துக்கிறாங்களா? சரிங்க. இப்போ வந்து ஏங்கிறது இதேவே ஏன்னு எடுத்துக்கோங்க, ஏன்னா இங்கே ஏ கிராஸ் ஏ தான் கேட்குறாங்க. அப்படின்னா இங்கே 1,2 2 செட்டு சேம் செட்டாக எடுத்துக்கிறீங்க. இப்போ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? 1,1 1,2 2,1 2,2 இதெல்லாம் கிடைக்குங்களா? இப்போ இது ஏ, இது பி, ஏங்கிறது பிங்கிறது பிலாங்ஸ் டு ஏவிலேயே இருக்குதுங்களா? இப்போ இதையும் பாருங்கள், ஏங்கிறது ஏவில் இருக்குது, பிங்கிறது பிலாங்ஸ் டு ஏவிலேயே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஃபார் எனி செட்டுக்கு ஏ கமா பி, ஏவும் பியும் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்கே பாருங்கள், இதுக்கு ஏங்கிறது எப்போ நீங்கள் ஏ கமா ஏன்னு எழுத முடியும் அப்படின்னா, ஏங்கிறது ஒரே ஒரு செட்டு சிங்கிள்டன் செட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிறது 1 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிப்பீங்க. ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு 1,1 அவ்வளோதான் உங்களால் எழுத முடியும். இப்போ இந்த 1ங்கிறது பிலாங்ஸ் டு ஏன்னு எழுதலாங்களா? அதாவது ஏ கமா ஏங்கிறது பிலாங்ஸ் டு ஏங்கிற மாதிரி வருதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஏ கிராஸ் ஏங்கிறது ஃபார் எனி செட் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் தான் கரெக்டு. ஃபார் சிங்கிள்டன் செட் அப்படின்னா நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம், இது கரெக்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எனி செட் எந்த ஒரு செட்டுக்கு இந்த மாதிரி உங்களால் ஏ கிராஸ் ஏ எழுத முடியும். ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சிங்கிள்டன் செட் எடுத்து ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிற செட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், கரெக்டுன்னு சொல்லிக்கலாம். ஃபார் எல்லா செட்டுக்குமே உங்களால் என்ன பண்ண முடியாது, இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அன்லஸ் ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எந்த ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏ தனித்தனியாக கண்டுபிடிக்கும் போது 2 ஈக்குவல்னு சொல்ல முடியும். ஏவும் பியும் ஈக்குவலாக இல்லாதப்ப ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஆறுங்கிறது ஒரு ரியல் நம்பர் சிஸ்டம்னு நம்ம டினோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர் கிராஸ் ஆறுங்கிறது எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் ஒய்யும் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்களா? ஸோ இதே தான் ஏவுக்கு பிக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், ஆறுங்கிற ஒரு ரியல் நம்பர் செட்டையும் இன்னொரு ரியல் நம்பர் செட்டு 2 ரியல் நம்பர் செட்டாக எடுத்துக்கிட்டு போடுவீங்க. அடுத்தது பாருங்கள், ஆர் கிராஸ் ஆர்னா எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட், எக்ஸ் ஒய் கமா இஜெட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த ஆர் கிராஸ் ஆரை நீங்கள் என்னென்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்கன்னா R2 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. ஆர் கிராஸ் ஆரை R3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 செட்டு கன்சிடர் பண்ணிக்கிங்க. அங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி ஏ கிராஸ் பி எழுதலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே தான் நீங்கள் பெரிய செட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1,2 1,4 1,6 எழுதியாச்சுங்களா? அதுக்கு அடுத்தது 2,2 பாருங்கள், 2,4 2,6 2,2 2,4 2,6. அதுக்கு அடுத்தது 3,2 3,4 3,6 3,2 3,4 3,6. இதுதான் வந்து உங்களுக்கு ஏ கிராஸ் பியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த ஏ கிராஸ் பி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா கார்டினாலிட்டி நான் சொல்லி கொடுத்தேன்னா ஏ கிராஸ் பியில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பின்னு சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள்,
இப்போ இதுலேயே பாருங்கள் n ஆஃப் ஏ கிராஸ் பி எத்தனை எலமெண்ட் இருக்குதுங்க? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஃபார்முலா வந்து n ஆஃப் ஏ கிராஸ் பின்னா n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பின்னு சொல்கிறாங்களா? n ஆஃப் ஏனா ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குதுங்க? 3 இன்ட்டு பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3. ஸோ 3 இன்ட்டு 3 9 வந்துருச்சுங்களா? அப்படின்னா n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பின்னு சொல்லலாங்களா? அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா n ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படின்னா n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி இன்ட்டு n ஆஃப் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இப்போ இதெல்லாம் எப்போ இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஏபிசிஆர் ஃபைனட்டாக இருக்கும்போது, சப்போஸ் ஏங்கிற எலமெண்ட்டு 1, 2 கொஞ்சம் ஃபைனட்டாக உங்களால் எண்ணக்கூடிய நம்பர்ஸ் இருக்கிற எலமெண்ட்டு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், செட்ஸை மட்டும்தான் உங்களுக்கு எண்ண மாதிரி எழுத முடியும். சப்போஸ் உங்களுக்கு இன்ஃபைனைட் செட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எழுத முடியாது. ஏபிசி எல்லாம் ஃபைனட் செட்டாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ ஆர் கிராஸ் ஆர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதனோட சப்செட்ஸ் இட் இஸ் ஈஸி டு சி த ஃபாலோயிங் ஆர் த சப்செட்ஸ் ஆஃப் ஆர் கிராஸ் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஆர் கிராஸ் ஆர் அப்படின்னா உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ ஆர் கிராஸ் ஆர் எடுத்துக்கும் போது ஆரில் இருக்கிற வேல்யூஸ் -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுப்பீங்க. இங்கேயும் -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆர்டர்டு பேராக கொடுக்கும்போது ஏகப்பட்ட உள்ளார எலமெண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த x,2xங்கிறது ஒன் ஆஃப் த எலமெண்ட்டாக இருக்கும். இந்த செட்டுக்குள்ளார உங்களுக்கு ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு வந்துடும் பாருங்கள். இப்போ x,2xன்னு இருக்குதுங்களா, x பிலாங்ஸ் டு ஆர். நான் எக்ஸுக்கு 1 கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1,2ன்னு கிடைக்குங்களா. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு 2 கொடுத்தோன்னா 2,4, எக்ஸுக்கு 3 கொடுத்தோன்னா 3,6 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கிடைக்கும். இப்போ இது வந்து உங்களுக்கு சப்செட் ஆஃப் ஆர் கிராஸ் ஆராக கண்டிப்பாக இருக்கும். இதில் அந்த ஆர் கிராஸ் ஆரில் இருக்கிற உள்ளார அந்த ஆர்டர்டு பேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்டர்டு பேர்ஸில் கண்டிப்பாக ஒரு சில பேர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கும் உங்களுக்கு. அதனால இதை என்னன்னு சொல்லலாம், சப்செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி x,x² உங்களுக்கு சப்செட் ஆஃப் ஆர் கிராஸ் ஆராக தான் இருக்கும். x,x² 1,1. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன சின்ன நம்பர்ஸாக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2,4ங்களா, எக்ஸுக்கு 2 போட்டோம்னா ஸ்கொயர் போடும்போது 4 ஆகிடும். எக்ஸுக்கு 3 கொடுத்தோம்னா 3,3² எவ்வளோ வந்துடும், 9. எக்ஸுக்கு 4 போட்டோம்னா 4,16. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், போய்கிட்டே இருக்கும். இதில் இருக்கிற இந்த பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஆர் கிராஸ் ஆரோட ஒரு சப்செட்டு. கண்டிப்பாக இதில் சப்செட் இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து ஆர் கிராஸ் ஆர்க்குள்ளார தான் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு சப்செட்டாக தான் இருக்கும். x,√x, x², உங்களுக்கு சப்செட் ஆஃப் ஆர் கிராஸ் ஆர் தான். x -x,-√x உங்களுக்கு ஆர் கிராஸ் ஆரோட சப்செட்டாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா செட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். செட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். எம்டி செட்டு, அதே மாதிரி சப்செட்டுனா என்னென்னு பார்த்தோம். 2 செட்டு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பியாக இருக்கணும், பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏவாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது ப்ராப்பர் சப்செட்டு, இம்ப்ராப்பர் சப்செட்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது யூனியனு, இன்டர்செக்ஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் காம்ப்ளிமெண்ட்டு, செட்டு டிஃப்ரென்ஸு, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு, ஃபைனைட் செட்டு, கார்டினாலிட்டி, இன்ஃபைனைட் செட்டு, சிங்கிள்டன் செட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோங்களா. ஸோ அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே பவர் செட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நான் நோட்லேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த பவர் செட்டுங்கிறத நான் நோட்டில் சொல்லிடுறேன், டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், அங்கே போய் சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு மெயினாக சம்முக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், செட்டுங்கிறது நம்ம செட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்தது இந்த சிம்பிள்ஸ் பாருங்கள், ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. இந்த சிம்பிளை பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். இதை ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லலாம், சப்செட்டுன்னு சம்டைம்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து இது பாருங்கள் நாட் பிலாங்ஸ் டு, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஓகேங்களா. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த சிம்பிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து சூப்பர் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த மாதிரி சிம்பிள் போட்டோம் அப்படின்னா இப்போ இந்த சிம்பிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா
சப்செட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆர் கண்டெய்ன்ட் இன்னொன்று சொல்லிக்கலாம். இது வந்து நாட் எ ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நாட் எ சப்செட். ஓகேங்களா. இது யூனியன், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த சிம்பிள் வந்து இன்டர்செக்ஷன். இது பாருங்கள் செட்டு டிஃப்ரென்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தாங்களா. இது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு. எம்டி செட்டு சொல்லுவோம். டேஷ் இல்லைன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. ஏ டேஷ் அல்லது ஏ பவரில் சி போட்டிங்க அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்களா. அதுக்கு அடுத்து பாருங்கள் பவர் செட்டு. இந்த பவர் செட்டுங்கிறது உங்களுக்கு சம்முக அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. இஃப் ஏ இஸ் எ செட் தென் த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஸ் கால்ட் ஏ பவர் செட் ஆஃப் ஏ அண்ட் யூஸ்வலி டினோட்டட் பை பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். பி ஆஃப் ஏங்கிறது பி சச் தட். இப்போ இந்த 2 டாட் வச்சிங்க அப்படின்னா இதுக்கு பேர் சச் தட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. சச் தட் பிங்கிறது சப்செட் ஆஃப் ஏவாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ அடுத்தது த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஆஃப் ஏ அதாவது சப்செட் ஆஃப் ஏ. இப்போ இதில் இந்த பி ஆஃப் ஏங்கிறது பவர் செட்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா. அதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 2n ஃபார்முலா. ஓகேங்களா. என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இப்போ இந்த பவர் செட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏங்கிறது ஒரு செட்டு. நான் 1,2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். பவர் செட் அப்படின்னா பி ஆஃப் ஏங்கிறது சப்செட்ஸ் ஆஃப் ஏவை தான் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். செட் ஆஃப் அப்படின்னாவே ப்ராக்கெட்டில் தான் எழுதுவீங்க. செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் அப்படின்னா இந்த ஏங்கிற செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வச்சு நீங்கள் சப்செட்ஸ் எழுதலாம். சப்செட்ஸ் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா எம்டி செட்டு ஒரு சப்செட்டாக இருக்குங்களா. இதுக்கு இந்த ஏவுக்கு எம்டி செட்டுங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்குங்களா. இந்த 1 இது மட்டும் உங்களுக்கு இது சப்செட்டாக இருக்குங்களா. அதுக்கு அடுத்தது 2 1,2 பாருங்கள். இந்த எம்டி செட்டுங்கிறது சப்செட் ஆஃப் ஏ. அதே மாதிரி இந்த 1ங்கிறதும் சப்செட் ஆஃப் ஏ. கண்டிப்பாக இந்த எம்டி செட்டுங்கிறது உங்களுக்கு எலமெண்ட்டே இல்லை, கண்டிப்பாக இது வந்து சப்செட்டுன்னு சொல்லலாம். இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 1ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் செட்டில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 1ங்கிறது இந்த ஏவுக்கு ஒரு சப்செட்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த 1ங்கிறது ஏவுக்குள்ளார தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இந்த 2ங்கிற எலமெண்ட்டு ஏக்குள்ளார தானே இருக்குது, செட்டுக்குள்ளார தானே இருக்குது. அப்படின்னா இந்த 2ங்கிறது உங்களுக்கு சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாங்களா. 1,2ங்கிறதும் சப்செட் ஆஃப் ஏ. ஏன் அப்படின்னா 1,2ங்கிறது இதே செட்டு தான். கண்டிப்பாக ஒரு செட்டு அதே செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு டெஃபினேஷன் இருக்குது. அதனால் இது சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்களா. இப்போ இதில் பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு எத்தனை சப்செட்ஸ் எழுத முடியுது, 1 2 3 4 எழுத முடியுதுங்களா. அப்படின்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4ங்களா. சரிங்க. இப்போ நான் ஃபார்முலா பாருங்கள். 2n சொல்லியிருக்காங்க. 2n அப்படின்னா 2n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. என்ன நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2ங்களா. 2 4ன்னு வந்துடும் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன், 1,2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் நான் பி ஆஃப் ஏ வந்து எழுதி காமிச்சிட்டேங்களா. அது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஆஃப் ஏங்கிறது 2n சொல்லியிருக்கோம்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ. இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2n சொல்லிட்டு ஃபார்முலா சொன்னேன். இந்த என்னங்கிறது நத்திங் பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏங்களா. 2n பவரில் 2, ஏன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஈக்குவல் டு 4. நான் இப்போ சப்செட்ஸ் இந்த பி ஆஃப் ஏவில் எத்தனை எலமெண்ட் எழுதியிருந்தேன், 1 2 3 4 நான் ஃபஸ்ட்டு எழுதி காமிச்சேன்னா. ஸோ 4 எலமெண்ட் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா. ஸோ ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கோங்க. அதில் உங்களால் எவ்வளோ பாசிபிள் சப்செட்ஸ் எழுத முடியுதோ அதுதான் வந்து உங்களுக்கு பவர் செட்டு. ஓகேங்களா. ஸோ பி ஆஃப் ஏங்கிறது பிங்கிறது சப்செட் ஆஃப் ஏவா உங்களால் எவ்வளோ எழுத முடியுதோ அதுதான் வந்து உங்களுக்கு பவர் செட்டு. பவர் செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2n எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. ஏவில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோ வந்து உங்களுக்கு என்ன ஆக முடியும், எவ்வளோ சப்செட்ஸ் உங்களால் எழுத முடியும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நானே இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏங்கிறது 1, 2, 3ன்னு எடுத்துக்கிட்டேன். பவர் செட், அதாவது பவர் செட்டுனா நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். உங்களால் சப்செட்ஸ் பாருங்கள். எம்டி செட்டு 1 2 3 1, 2 எழுதலாம். 1, 3 அதாவது 1, 3 ஒரு பேர் எழுதலாம். 2, 3 1, 2, 3 இது எல்லாமே சப்செட்ஸ் ஆஃப் ஏ. இப்போ நீங்கள் சப்செட்ஸ் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக ஒரு செட்டாக சொல்லலாங்களா. அதை தான் வந்து நம்ம சப்செட்டுன்னு சொல்கிறோம். இந்த 1 2 3 இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு செட்டுன்னு சொல்லலாங்களா. இந்த 2வையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு செட்டுன்னு சொல்லலாம். 3யும் ஒரு செட்டுன்னு சொல்லலாம். 2 எலமெண்ட்டை மட்டும் பேர் பண்ணி ஒரு செட்டு சொல்லலாமா. கண்டிப்பாக இந்த 1ங்கிற ஒரு இந்த 1ங்கிற ஒரு எலமெண்ட்டு கண்டிப்பாக இந்த ஏக்குள்ளார இருக்குதுங்களா.
ஸோ இந்த சப்செட்டுங்கிறது ஏக்குள்ளார தானே அடங்கியிருக்கு. இந்த 1 இஸ் a சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு சப்செட். ஓகேங்களா? ஸோ உங்களால் இவ்வளோ பாசிபிள் சப்செட்ஸ் எழுத முடியுது. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இன் ஏனா 2 பவர் n. 2 பவர் என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ 3. ஸோ 2 cube = 8ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதில் எழுதுனீங்கனாலும் 8 கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 கிடச்சிச்சு. சரிங்க, நீங்கள் இங்கேயே சப்செட்ஸ் எழுதி ஆன்சர் தான் நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சிடுறோமே, நீங்கள் ஏன் ஃபார்முலா சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏங்கிறது 1, 2, 3ன்னு ஒரு ஃபைனைட் நம்பர், சின்ன சின்ன நம்பராக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்செட்ஸ் கண்டுபிடிச்சிங்க. சப்போஸ் ஏங்கிற செட்டுக்குள்ளார 100 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4 அப் டு 100 வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து சப்செட்ஸ் உங்களால் எவ்வளோ கலெக்ட் பண்ணி எழுத முடியும்? ஸோ உங்களால் கலெக்ட் பண்ணி எழுத முடியாது. அப்படி இருக்கும்போது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சப்செட்ஸ் உங்களால் எழுத முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், 2 பவர் 100 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாருங்கள், இதில் ஆல்ரெடி நம்ம 10th படித்தது தான். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 100 இந்த மாதிரி வேர்டிங்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி 9th 10th படிச்சிருக்கோம். A = இதுக்கே நான் ரோஸ்டர் ஃபார்ம் எழுதியிருக்கேன் பாருங்க. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 100. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா, 1 2 3 அப் டு 99 வரைக்கும். லெஸ் தேன் 100னா 99. நெக்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா ஏங்கிறது செட் ஆஃப் எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர்ஸில் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் அந்த எக்ஸுங்கிறது எதோட இருக்கணும், 100 விட லெஸ்ஸராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிஷன் பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 100 பட் எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். எண்ணா இல்லை இண்டிஜரா அது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், எக்ஸசைஸ் 1.1ல் ரைட் த ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். Set x belongs to n such that x² less than 121 and x is a prime அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸுங்களா, எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி போய்கிட்டே இருக்கும். அடுத்தது x² கண்டுபிடிங்க. ஒவ்வொரு நம்பருக்கு x² பாருங்கள். 1 2² பண்ணால் 4 3² பண்ணால் 9 16 5 25 36 இப்படியே போயிட்டே இருந்தால் உங்களுக்கு 10 பண்ணும்போது 100 வருங்களா, 11 பண்ணும்போது 121. ஆனால் அவங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, x²ங்கிறது 121 விட லெஸ்ஸராக இருக்கணும். 121 விட லெஸ்ஸராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதோட நின்று போயிடும், 11 வராது உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ எக்ஸ் இஸ் எ ப்ரைம். சரிங்களா? எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பரில் இருக்கணும். 121 விட x² வேல்யூ 120 விட லெஸ்ஸராக இருக்கணும். எக்ஸுங்கிறது ப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு இதோட முடிஞ்சு போயிடுங்களா, இதுக்கு மேலே பின்னாடி வர நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு வராது. இதுக்குள்ளார ப்ரைம் நம்பர் மட்டும் பாருங்கள். 2 3 5 7 இது மட்டும் தான் உங்களுக்கு ப்ரைம் நம்பர். ஸோ இந்த செட்டு ஏங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ 2 3 5 7 மட்டும்தான் வரும். உங்களுக்கு ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி செட் நோட்டேஷனில் போட்டு எழுதிவீங்களா, செட் 2 3 5 7 மட்டும் உங்களுக்கு கிடைக்குங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கிறத ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்கிறாங்க. இப்போ த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இதில் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனில் பாசிட்டிவ் ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்கிறாங்க. x - 1 0னா x = 1, x + 1 = 0னா x-க்கு -1, x² - 1 = 0னா x² = 1, xங்கிறது ப்ளஸ் ஆர் -1 அப்படின்னா +1 -1 2 ரூட் கிடைக்குதுங்களா. இப்போ இதில் பாசிட்டிவ் ரூட் மட்டும் எடுக்க சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ரூட் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், -1 வராது. சரிங்களா? -1 வராது, 1 மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ 1ங்கிறது 1 டைம் எழுதுனீங்கன்னா போதும். a = 1. நெக்ஸ்ட்டு எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு தேர்ட் சம் பாருங்கள். எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு n such that 4x + 9 less than 52 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த கண்டிஷன் எடுத்து ஃபஸ்ட் சிம்பிளை பண்ணுங்கள். 4x + 9 less than 52 அப்படின்னா 4x less than 52 - 9ங்களா, 4x less than 43, எக்ஸுங்கிறது less than 43 / 4. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10.7 கிடைக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 10.7, 10.7ஐ விட முன்னாடி இருக்கிற நம்பர்ஸு அந்த எக்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி வரணும்.
10.7 முன்னாடி தான் இருக்கணும். ஆனால் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படின்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 அப் டு எங்கே வரும் உங்களுக்கு 10 வரைக்கும் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th சம். Set x such that x minus 4 divided by x plus 2 equal to 3. x belongs to r minus of minus 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. x minus 4 divided by x plus 2 equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் எடுத்துக்கோங்க. x minus 4 equal to இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into x plus 2. இப்போ x minus 4 equal to 3x plus 6ன்னு வந்துருங்களா? இப்போ 3x இதெல்லாம் இந்த சைடு கொண்டு போங்க. 3x minus x plus 6 plus 4 equal to 0ன்னு வந்துடும். இப்போ 2x plus 10 equal to 0னா 2x equal to minus 10, x equal to minus 10/2னா x equal to minus 5ன்னு வந்துருச்சு நம்மளுக்கு ஆன்சரு. கண்டிஷன் பாருங்கள், எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு அந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஆறில் இருக்கலாம். பட் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, -2 மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடச்சிக்கக்கூடிய வேல்யூ வந்து எக்ஸுங்கிறது எப்படி இருக்குது, -5 தான். இந்த 2 வரலை. அதனால் ஏங்கிறது -5 மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செட்டுக்கு ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுனீங்க அப்படின்னா -5 மட்டும்தான் உங்களுக்கு இது என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 3ன்னு வந்துருச்சு. ஈக்குவல் டு 3 அப்படின்னா எக்ஸுக்கு -5 போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். வேறு எந்த நம்பர் போட்டிங்கனாலும் கிடைக்காது. பாருங்கள், x -4 டிவைடட் பை -5 + 2. சரிங்களா? -5 -4 எவ்வளோ வந்துடும், -9 வந்துடுங்களா? -5 + 2 -3. கேன்சல் பண்ணுங்கள். ஈக்குவல் டு 3யா? ஓகே. ஏன் -2 போடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு -2 -4ங்களா டிவைடட் பை -2 + 2 டினாமினேட்டர் 0 ஆகுது. அதனால் உங்களுக்கு -2 மட்டும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 6ல் இருந்து -2 மட்டும் நம்மளுக்கு வரக்கூடாது. மீதி எந்த வேல்யூ வேணாலும் எக்ஸோட வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கண்டிஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ரைட் த செட்டு 1 - 1, 1 இந்தி செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம்ங்கிறது நம்ம எப்படி எழுதணுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ லெட் ஏங்கிறது செட் ஆஃப் -1, 1ன்னு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எக்ஸுங்கிறது -1 நான் எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா x + 1 = 0ங்களா? அதுக்கு அடுத்தது இந்த வேல்யூ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா x = 1 எடுத்துக்கிட்டேன்னா x - 1 = 0ன்னு எடுத்துக்கலாங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த கண்டிஷன் கிடைக்கும். x + 1 இது ரெண்டுமே ஒரு ஃபேக்டர் மாதிரி இருக்குங்களா? x + 1 × x - 1 = 0ன்னு சொல்லலாங்களா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் 0 தான் கிடைக்க போகுது. இப்போ x², இப்போ இது a + b, இது a - b ஃபார்முலா. a + b a - b அப்படின்னா a² - b²ங்களா ஃபார்முலா? அப்படின்னா x² - 1 = 0. இப்போ ஆன்சர் பாருங்கள், a = xங்கிறது belongs to r such that x² - 1 = 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? எக்ஸுங்கிறது belongs to rல எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது, பாசிட்டிவ்லேயும் இருக்குது நெகட்டிவ்லேயும் இருக்குது. +1 வருது -1 வருது. சப்போஸ் நீங்கள் இங்கே எக்ஸுக்கு என்னன்னு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1 மட்டும்தான் எடுத்துக்கும், -1 எடுத்துக்காது. அதனால் நீங்கள் எக்ஸுங்கிறது belongs to rன்னு எடுத்துக்கோங்க. x² - 1 = 0. இப்போ நீங்கள் இதை அப்படியே வந்து இந்த ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா a = ரோஸ்ட் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா a = -1, 1ன்னு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஏங்கிறது x belongs to r such that x² = 1ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷன் போட்டு பாருங்கள், x² = 1னா x = +or-1ங்களா? செட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1, -1 அதே வந்துருச்சுங்களா? அதுக்கு அடுத்து ஸ்டேட் வெதர் த செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். செட்டு such x such that xங்கிறது belongs to n such that x is an even prime number அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிறது எண்ணில் இருக்கணும். எக்ஸுங்கிறது ஈவன் ப்ரைம் நம்பர். எண்ணுங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3 4 5 இப்படி போய்கிட்டே இருக்கும். ப்ரைம் நம்பர் அப்படின்னாவே உங்களுக்கு 2 3 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர் ஆகும். பின்னாடி வர்றது எதுவுமே உங்களுக்கு ஈவனாக இருக்காது. ப்ரைம் நம்பர் இருக்கும், பட் ஆனால் ஈவன் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஈவன் நம்பராக இருக்காது. எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான் ப்ரைம் நம்பராக பின்னாடி வரும். அதனால் நீங்கள் நேச்சுரல் நம்பர் சிஸ்டத்தில் இந்த 2ங்கிறது மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பராக இருக்கும். அப்படின்னா ஏங்கிறது உங்களுக்கு எவ்வளோங்க, 2ங்கிற எலமெண்ட் மட்டும்தான் அந்த ஏங்கிற செட்டுக்குள்ளார இருக்கும்.
அப்படி இருக்கும்போது the given set is finite setன்னு சொல்லலாங்களா? ஏன் அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 1. அதாவது கார்டினாலிட்டி n ஆஃப் ஏங்கிறது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 1 தான், ஃபைனைட்டாக இருக்குது, அதனால் ஃபைனைட் செட்டு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு n such that x is a odd prime number அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட் ப்ரைம் நம்பர் அப்படின்னாவே n நேச்சுரல் நம்பர் சிஸ்டம்னா உங்களுக்கு 1 2 3 4 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குங்களா. இதில் ஆடு ப்ரைம் நம்பர் எடுங்க. ஆடு ப்ரைம் நம்பர்னால் 3 5 7 11 இப்படியே போய்கிட்டே இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியாது, போய்கிட்டே இருக்கும், எது வரைக்கும் போகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது அப்போது தி கிவன் செட் இஸ் இன்ஃபைனைட் செட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு இஜெட், இன்டிஜர். இன்டிஜர்னால் உங்களுக்கு என்ன ஆகும்? -2 -1 0 1 2 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எக்ஸ் இஸ் an ஈவன் லெஸ் தேன் 10, அதாவது 10ஐ விட குறைவா. ஓகேங்களா. எக்ஸுங்கிறது ஈவனாக இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு 8 வந்துடும். 8 9 10னா லெஸ் தேன் 10 அப்படின்னா 10ஐ விட குறைவா. ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். 2 இங்கே 6 வரும், 4 வரும், அதுக்கு அடுத்தது 2 வரும், 0 -2 அப்படியே போயிட்டே இருக்குங்களா. பாருங்கள் 8 6 4 2 0 -2 -4 அப்படியே ஈவன் நம்பர்ஸ் மட்டும். -6 இதே மாதிரி என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குங்களா. ஆனால் இது இன்ஃபைனைட் செட்டு. அடுத்தது பாருங்கள், ரேஷனல் நம்பர்ஸ். எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர் அப்படின்ட்டாங்க. ரேஷனல் நம்பர்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? P/Q ஃபார்மில் இருக்குங்களா. 1/1 1/2 1/3 இப்படி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எழுதிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வந்துடும். இது இன்ஃபைனைட் செட்டு தான். அடுத்தது பாருங்கள், எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு n சச் தட் எக்ஸ் இஸ் ஏ. அடுத்தது பாருங்கள், எக்ஸுங்கிறது எண்ணில் இருக்கணும். இங்கே ரெண்டு சமமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே பிலாங்ஸ் டு ஆர். ஆர்னால் உங்களுக்கு இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வரும். நான் சும்மா ஒரு 3 நம்பர் மட்டும் போட்டு கமா போட்டு டாட் போட்டு விட்டேன். இதில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் வேல்யூ வரும், நெகட்டிவ் வேல்யூ எல்லாமே வந்துடும். பட் ஆனால் உங்களுக்கு இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு n அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், பாசிட்டிவ் சைடு 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ்லாம் வராது. 1 2 3 இதிலிருந்து தான் வரும். 1/1 1/2 1/3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்புறம் 2/1 2/2 2/2 தான் இங்கேயே வந்துடும். சரிங்களா. 2/2னா 1 ஆகிடுங்களா, அதனால் விட்டுட்டேன். 2/3 2/4 இந்த மாதிரி என்ன ஆகும் உங்களுக்கு போய்கிட்டே இருக்குங்களா. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல 2/4னா 1/2 தான் ஆல்ரெடி வந்துருச்சு. அதனால் வராத நம்பராக இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டே போகலாம். அது கரெக்டாக பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஜஸ்ட் இது இன்ஃபைனைட் செட் அவ்வளோதான். ஓகேங்களா. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஏங்கிறது கொடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டாக அதை மட்டும் நீங்கள் கிளியராக எழுதிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, by taking suitable sets A, B, C verify the following results அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூட்டபிள் செட்ஸ் A B Cங்கிறது நீங்களாக செட்டை டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரிசல்ட்டு பாருங்கள், A cross B intersection C equal to A cross B intersection A cross C அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாகவே செட்டு எடுத்துக்கோங்க, டிஃபைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா. சூட்டபிள் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஏபிசிங்கிறது சூட்டபிளாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சில செட்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாலாம் போகும். அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. ஏபிசிக்கு எலமெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக எடுத்துக்கோங்க. 2 எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அது மேலே எடுக்காதீங்க. இது மேலே எடுத்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகும், உங்களால் ப்ரூஃப் கொண்டு வர முடியாது. சரிங்களா. ஏக்கு 1,2ன்னு எடுத்திருக்கேன், பிக்கு 2,3ன்னு எடுத்திருக்கேன், சிக்கு 1,3ன்னு எடுத்திருக்கேன். ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏக்கு பிக்கு ஒரு காமன் எலமெண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காமன் எலமெண்ட் இல்லாத மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எம்டி செட்டெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், காமன் எலமெண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏங்கிறது 1,2, பிங்கிறது 2,3, சிங்கிறது 1,3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. எல்ஹெச்எஸ் பாருங்கள், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் சி பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிங்களா. பிக்கு சிக்கு இன்டர்செக்ஷன் பண்ணுங்க. இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட்டு. பிக்கு சிக்கு காமன் எலமெண்ட் என்னதுங்க, 3 தான். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி 3. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா 1,3 2,3. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. 1,2 1,3 2,2 2,3.
சரிங்களா. அடுத்து A cross C. A cross C கண்டுபிடிங்க. 1, 1, 1, 3, 2, 1, 2, 3, 1, 2, 1, 2, 3 வந்துருச்சுங்களா. அதுக்கு அடுத்தது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போடுங்க. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷனாகவே என்ன மீனிங்கு உங்களுக்கு காமன் எலமெண்ட் பாருங்கள் 1, 3, 1, 3 இங்கே 2, 3, 2, 3 இது மட்டும்தான் காமனாக இருக்குது. வேறு எந்த எலமெண்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகலை காமனாக இல்லை. ரெண்டை மட்டும் எடுத்து எழுதிக்கலாங்களா. A cross B இன்டர்செக்ஷன் A cross C ஈக்குவல் டு 1, 3, 2, 3 ரெண்டு எலமெண்ட்டை மட்டும் செட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 பாருங்கள் 1 2 பாருங்கள் ஈக்குவலாக இருக்குங்களா. ஸோ தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS. A cross B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் A cross C அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சுங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் A cross B union C ஈக்குவல் டு A cross B union A cross C. அதே ரிசல்ட் மட்டும் தான் உங்களுக்கு செகண்ட் ரிசல்ட்டு. பட் ஆனால் நான் எடுத்துக்கக்கூடிய ஏபிசி எலமெண்ட்டு சேமாக தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சம்மில் எடுத்து அதே எலமெண்ட்டு தான் எடுத்திருக்கேன். வேறு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் எடுக்கல. நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் வேறு எலமெண்ட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்ஹெச்எஸ்க்கு பி யூனியன் சி கண்டுபிடிக்கும். பிக்கு சிக்கு யூனியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி எழுதுவீங்களா 1 2 3 சரிங்களா. அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி இது ரெண்டுக்கு கிராஸ் பண்ணுங்கள் 1, 1 1, 2 1, 3 2, 1 2, 2 2, 3 வந்துருங்களா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் பினா 1, 2 1, 3 பாருங்க 1, 2 1, 3 அதுக்கடுத்து 2, 2 2, 3 நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி போடும்போது 1, 1 1, 3 2, 1 2, 3 போட்டாச்சுங்களா. அதுக்கு அடுத்தது இது ரெண்டுக்கு யூனியன் பண்ணுங்கள். ஏ கிராஸ் பிக்கு ஏ யூனியன் சிக்கும் ஏ கிராஸ் பிக்கு ஏ கிராஸ் சிக்கு யூனியன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூனியன் அப்படின்னாவே என்ன மீனிங்க இதில் இருக்கிற எலமெண்ட் இதில் இருக்கிற எலமெண்ட் காமனாக இருக்கிறது ஒரு டைம் எழுதிப்பீங்க. ரிமைனிங் எல்லா எலமெண்ட்டும் எழுதிடுவீங்களா. இப்போ பாருங்கள் நான் டிக் அடிச்சிருக்கிறது எல்லாம் பாருங்கள் 1, 2 1, 3 1 2, 2 3. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3 2 டைம்ஸ் வந்துருச்சா இது எழுத வேண்டாம். அதே மாதிரி 2, 3யும் 2 டைம்ஸ் வந்துருச்சா எழுதாதீங்க. 1, 1 இங்கே இல்லை எழுதிக்கணும். 2, 1 இல்லை. ஸோ இப்போ இதுதான் வந்து யூனியன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எலமெண்ட் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கணும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் என்ன பண்ணிடணும் எழுதியாச்சுங்களா. இப்போ ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. அதுக்கு அடுத்தது பாருங்கள் தேர்ட் சம்மு. இது எல்லாமே ஈஸியான சம்ஸ் தான் உங்களுக்கு. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஏபி மட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. சிங்கிறது இல்லை. அதனால நான் ஏபின்னு ரெண்டு செட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏங்கிறது 1, 2 பிங்கிறது 2, 3 எல்ஹெச்எஸ் பாருங்கள் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சிக்கலாங்களா. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டிங்க. பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இது ரெண்டுக்கு என்ன பண்ணுங்கள் இன்டர்செக்ஷன் போடுங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன மீனிங் காமன் எலமெண்ட் 2, 2 மட்டும்தான் காமனாக வருது. அதுக்கடுத்து ஆர்ஹெச்எஸ் பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிங்க. ஏவுக்கு பிக்கு இன்டர்செக்ஷன் பிக்கு ஏவுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிங்க சரிங்களா. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் எடுங்க. இது ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 2, 2 மட்டும்தான் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு உங்களுக்கு RHSன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து ஃபோர்த்து பாருங்கள் சி டிஃப்ரென்ஸு பி டிஃப்ரென்ஸ் ஏ ஈக்குவல் டு சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2 பிங்கிறது 2, 3 சிங்கிறது 1, 3ங்களா. இப்போ இந்த பி டேஷ் அப்படின்னு வந்ததுனால உங்களுக்கு யூனிவர்சல் செட்டு தேவைப்படுது. ஸோ நம்ம ஆல்ரெடி யூனிவர்சல் செட்டுனா என்னன்னு பார்த்தோங்களா. யூனிவர்சல் செட்டுங்கிறது ஒரு பேசிக் செட்டு. இந்த பேசிக் செட் அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சல் செட்டுனா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஏபிசி இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் யூனிவர்சல் செட்டு. இப்போ ஏவில் 1, 2 இருக்குங்களா இதில் ஒரு 3 இருக்குங்களா அவ்வளோதான். இதெல்லாம் காமனாக வரது தான். இப்போ 1, 2, 3ங்கிறது யூனிவர்சல் செட்டு. இதில் இருந்து தான் நான் என்ன பண்ணுறேன் ஏங்கிறது எழுதுகிறேன். 1, 2 மட்டும் இருக்குது. பிங்கிறது 2, 3 மட்டும் இருக்குது. சிங்கிறது 1, 3 மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ஏவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் யூவில் இருக்கும். பியில் இருக்கிற எலமெண்ட்ஸு யூவில் இருக்கும். சியில் இருக்கிற எலமெண்ட்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும் யூவில் இருக்கும் சரிங்களா. இப்போ பி டேஷ் வேணும். பி டேஷுங்கிறது உங்களுக்கு என்னதுங்க பியில் இல்லாத எலமெண்ட்ஸை யூலேருந்து எடுத்து எழுதணும். அப்படின்னா அது 1 மட்டும்தான் சரிங்களா. நான் எல்லாம் எழுதிக்கிட்டேன். இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க சி டிஃப்ரென்ஸ் பி மைனஸ் ஏ. இப்போ பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பி டிஃப்ரென்ஸ் ஏ இருக்குது பார்த்தீங்களா.
இந்த பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது ஏவில் இல்லாத எலமெண்ட்டு பியில் இருக்கிறத எடுத்து எழுதணும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னா பி ஈக்குவல் டு 2, 3. ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன இருக்குது அது பி, அடுத்தது ஏ. பி டிஃப்ரென்ஸ் ஏ தானே கேட்குறாங்க. 1, 2. சரி, இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி ஈக்குவலாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். இப்போ பியில் என்ன எலமெண்ட் ரிமைனிங் இருக்குதோ அதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். பியில் என்ன இருக்குங்க, 3 மட்டும்தான் இருக்குது. 3 மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஏவை பார்க்கக்கூடாது. பி மைனஸ் ஏனா ஃபஸ்ட்டு பி எடுத்து எழுதுங்க, செகண்டு ஏவை எடுத்து எழுதுங்க. ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் பியில் என்ன இருக்குதோ ஃபஸ்ட்டு என்ன பி தான். பி மைனஸ் ஏ தானே உங்களுக்கு கேட்குறாங்க, பி டிஃப்ரென்ஸ் ஏ தானே கேட்குறாங்க. அப்படின்னா பியில் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், சி டிஃப்ரென்ஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சி எடுத்து எழுதிக்கோங்க. சிங்கிறது 1, 3. அதுக்கடுத்து பி டிஃப்ரென்ஸ் ஏ 3. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சி டிஃப்ரென்ஸ் பி மைனஸ் ஏ இதனோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது காமன் கேன்சல் ஆகி போச்சு. ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, எலமெண்ட்டு 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ செட்டு 1 மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அடுத்த சமயம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிக்கு ஏவுக்கு இன்டர்செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். சிக்கு பி டேஸ்க்கு இன்டர்செக்ஷன் போட்டிங்கனாலும் உங்களுக்கு 1 தான் வரும். ரெண்டுக்கு யூனியன் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ ஃப்ரம் 1 to we get LHS equal to RHS. அதுக்கு அடுத்தது பாருங்கள், B difference A intersection C equal to B intersection C difference A equal to B intersection C difference A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ABC அதே சேம் எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். B difference A intersection C. B difference A அப்படின்னா இப்போ பாருங்கள், B difference A அப்படிங்கும்போது இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், பிக்கு பியும் ஏவையும் கம்பேர் பண்ணுங்கள். 2 கேன்சல் ஆகிடும். பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா பியில் ரிமைனிங் எலமெண்ட்டு 3. அதே மாதிரி அதுக்கு சிக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது உங்களுக்கு 3 கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ வந்துருங்களா. இதுக்கு அடுத்த ரெண்டாவது ப்ரூஃபை பாருங்கள். பி இன்டர்செக்ஷன் சின்னா 3 கிடைக்குங்களா. பி இன்டர்செக்ஷன் சி டிஃப்ரென்ஸ் ஏ. பி இன்டர்செக்ஷன் சி டிஃப்ரென்ஸ் ஏன்னாங்க பாருங்கள், இது ஏங்களா. பி இன்டர்செக்ஷன் சிக்கு உங்களுக்கு என்ன இருக்குதுங்க, 3ன்னு வந்துருச்சுங்களா. பி இன்டர்செக்ஷன் சி டிஃப்ரென்ஸ் ஏ. பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது 3, ஏங்கிறது எவ்வளோ வருது, 1, 2. ஏதாவது காமனாக இருக்குங்களா, எதுவுமே காமனாக இல்லை. காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணுவோம். எதுவுமே காமனாக இல்லைன்னா நீங்கள் எதையும் கேன்சல் பண்ணாதீங்க. பண்ணாத இந்த பியில் என்ன எலமெண்ட் நம்மளுக்கு இதுதானே வேணும், இது டிஃப்ரென்ஸ் ஏ. அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இதனோட எலமெண்ட் எவ்வளோலாம் இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிக்குவாங்க. பாருங்கள், பி டிஃப்ரென்ஸ் சி பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 3 மட்டும் எடுத்து எழுதிக்குவீங்க. சரிங்களா? அதாவது ஏவில் இல்லாதது பியில் இருக்கணும். ஏவில் 3 இல்லை, ஆனால் பி இன்டர்செக்ஷன் சியில் என்ன இருக்குது, 3 இருக்குங்களா. ஸோ அந்த 3 மட்டும் வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், சி டிஃப்ரென்ஸ் ஏவை கண்டுபிடிங்க. சி டிஃப்ரென்ஸ் ஏவை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 3 மட்டும் கிடைக்குங்களா. அதே மாதிரி பி இன்டர்செக்ஷன் சி டிஃப்ரென்ஸ் ஏ. பி இன்டர்செக்ஷன் சி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னா ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது 3 மட்டும் கிடைக்கும். therefore from 1, 2 and 3 we get இந்த 3 ரிசல்ட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, ஈக்குவலாக இருக்குதுங்களா. சரிங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், பி டிஃப்ரென்ஸ் ஏ யூனியன் சி ஈக்குவல் டு பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி அப்படின்னு சொல்ல மைனஸ்னு நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா டிஃப்ரென்ஸ்னு படிச்சிங்கனாலும் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு செட்டோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. பி டிஃப்ரென்ஸ் ஏ யூனியன் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், பி டிஃப்ரென்ஸ் ஏ காமன் எலமெண்ட் 2 கேன்சல் ஆகி போயிடும். பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா 3 மட்டும் உங்களுக்கு வரும். பி டிஃப்ரென்ஸ் ஏ யூனியன் சி, இதுக்கு யூனியன் போட்டிங்க அப்படின்னா 1, 3 மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கும் 1, 3 தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th சம்மு, ஜஸ்டிஃபை த ட்ரூனஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டோட இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ட்ரூனா ட்ரூன்னு எழுதணும், நாட் ட்ரூனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நாட் ட்ரூன்னு எழுதிக்கலாம். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, an element of a set can never be a subset of itself அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ ஏங்கிறது ஒரு செட்டு எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, செட்டில் 1,
ஓகேங்களா. இது வந்து இந்த செட்டு 1ங்கிறதும் ஒரு எலமெண்ட்டாக நான் 7 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த சப்செட்ஸ் ஆஃப் ஏ எப்படி எழுதுவீங்க நீங்கள்? எப்போவுமே சப்செட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு எம்டி செட் இருக்குங்களா. எம்டி செட்டு 1 ஒரு செட்டு, அதே மாதிரி இந்த செட்டு 1 ஒரு சப்செட்டாக இருக்குது. அதனால் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளார செட்டு 1 எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 1, செட்டு 1 ஒரு சப்செட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. அப்படி இருக்கும் பொழுது இங்கே பாருங்கள், ஹியர் இந்த 1ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறீங்களா. இது வந்து உங்களுக்கு இங்கேயே பாருங்கள் செட்டு 1ங்கிறது ஏக்குள்ளே இருக்குதுங்களா. ஏன்னா இது இந்த ஏங்கிற ஒரு செட்டில் இந்த செட்டு 1ங்கிறது ஒரு எலமெண்ட்டு பிலாங்ஸ் டு ஏ. சரிங்களா. அதே மாதிரி இந்த செட்டு 1ங்கிறது ஒரு சப்செட்டுன்னு நீங்கள் சொல்லலாங்களா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த ஏவுக்கு சப்செட்டாக இருக்குது. ஸோ செட்டு 1 இஸ் எ சப்செட் ஆஃப் ஏன்னு உங்களால் சொல்ல முடியும். திஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏன்னு உங்களால் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இது செட் ப்ராக்கெட்டுக்குள்ளார இருக்கிறதுனால இந்த 1ங்கிறது சப்போஸ் நீங்கள் இந்த பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிங்கிறது சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாங்களா. ஸோ இந்த செட்டு 1ங்கிறது சப்செட் ஆஃப் ஏ. ஓகேங்களா. இப்போ an element ஆஃப் எ செட், இப்போ இங்கே பாருங்கள், an element ஆஃப் எ செட் be a subset of itself அப்படின்னு இருக்குதுங்களா. an element of a set is a subset of itself. ஓகேங்களா. அதே செட்டுக்கு அது சப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள். ஏங்கிறது 1, 2 நான் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். சப்செட்ஸ் ஆஃப் ஏ இதை எப்படி எழுதுவீங்க? எம்டி செட்டு 1, 2, 1, 2 இந்த மாதிரி இதெல்லாம் சப்செட்ஸாக கிடைக்குங்களா. 1ங்கிறது பிலாங்ஸ் டு ஏ, 1ங்கிறது ஏக்குள்ளார இருக்குது. பட்டு செட்டு 1ங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சப்செட்டு. இப்போ இந்த 1ங்கிறது ஏக்குள்ளார இருக்குது. பட் ஆனால் இந்த சப்செட் 1ங்கிறது உங்களால் என்ன பண்ண முடியல, ஏக்குள்ளார சொல்ல முடியலைங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக வருது. an element of a set can never be a subset of itself. can never be அப்படின்னா சப்செட்டாக வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. இந்த மாதிரி நீங்கள் செட்டு எடுத்துக்கும் போது 1, 2ன்னு எடுக்கும்போது ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு எடுக்கும்பொழுது an element of a set can be a subset of itself இது வந்து உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு செட்டு கேன் நெவர் பி அப்படின்னா, ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் ஆஃப் எ செட் கேன் நெவர் பி எ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் எப்போவுமே இந்த மாதிரி உங்களுக்கு வராது. ஒரு எலமெண்ட்டு ஒரு செட்டில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சப்செட்டு எப்போவுமே வராது அப்படின்னு சொல்கிறதுனால therefore the given statement is நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது உங்களுக்கு ட்ரூன்னு கிடைக்கிது, சப்செட்டாக வரலை. கேன் நெவர் பி எ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னா வராதுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுக்கும்போது உங்களுக்கு சப்செட்டாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால உங்களுக்கு எப்போவுமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்காது. ஸோ therefore the given statement is நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஆன்சரை கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது 6th சம் பாருங்கள். இஃப் n ஆஃப் p ஆஃப் a ஈக்குவல் டு 1024, n ஆஃப் a யூனியன் b ஈக்குவல் டு 15 அண்ட் n ஆஃப் p ஆஃப் b ஈக்குவல் டு 32 தென் ஃபைண்ட் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் bன்னு கேட்குறாங்க. n ஆஃப் p ஆஃப் a ஈக்குவல் டு 1024 இருக்குங்களா, அதை டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ங்கிறது எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள், 1 to 10 டைம்ஸ் வரும். ஓகேங்களா. இப்போ P ஆஃப் ஏங்கிறது பவர் செட்டுன்னு பார்த்தங்களா, பவர் செட்டுக்கு ஃபார்முலா 2 பவர் என்னங்களா, 2 பவர் n ஆஃப் இங்கே ஏனா ஏ போட்டுக்கோங்க, பினா பி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்களா அது n ஆஃப் ஏன்னு ஜஸ்ட் நீங்கள் 2 பவர் என்னன்னு போட்டிங்கனாலும் கரெக்டு தான். ஸோ நான் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஏன்னு போட்டிருக்கேன். இங்கே ஏங்கிற செட்டுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு போடுவீங்க அதுக்காக. ஓகேங்களா. இப்போ 1024ங்கிறது 2 பவர் 10 எழுதிக்கலாங்களா. இப்போ பாருங்கள், பேஸ் 2 சேமாக இருந்தால் பவரை ஈக்குவல் பண்ணுங்கள். n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10 சரிங்களா. n ஈக்குவல் டு 10னா அந்த என்னங்கிறது ஏவா, ஏன்னா நம்மளுக்கு இங்கே 2 செட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏ பின்ட்டு. என்னங்கிறது ஏவோட எலமெண்ட்டா பியோட எலமெண்ட்டாங்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால நான் n ஆஃப் ஏன்னு போட்டுக்கிட்டேன். n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் n ஆஃப் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் பிங்கிற செட்டோட பவர் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸு 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா n ஆஃப் பி ஆஃப் பி அப்படின்னா 2
power n of bன்னு எடுத்துக்கலாங்களா, which is equal to 2 power 5. அப்படின்னா n of b equal to 5ன்னு உங்களுக்கு கிடச்சிருங்களா. இப்போ n of a union b அப்படின்னா ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, n of a plus n of b minus n of a intersection b அப்படிங்கிற அந்த ஃபார்முலா நான் ஆல்ரெடி இப்போ தான் சொன்னேன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில். இப்போ n of a intersection b அந்த சைடு கொண்டு போயிருங்க, a union b இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு a union bக்கு வேல்யூ தெரியும், a intersection b நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ n of aங்கிறது 10, n of bங்கிறது 5 வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இந்த டேர்ம் அந்த சைடு போயிடுச்சுன்னா n of a union bக்கு given -15 கொடுத்துருக்காங்க நம்மளோட கொஷின்லேயே. ஸோ உங்களுக்கு 15 - 15 ஆன்சர் உங்களுக்கு என்ன ஆகிடும், n of a intersection bங்கிறது ஆன்சர் உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கள். இஃப் n of a intersection b equal to 3 and n of a union b equal to 10, then find n of p of a symmetric difference b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. We know that a symmetric difference b equal to ஃபார்முலா பார்த்தாங்களா, a union b minus a intersection b சரிங்களா. இப்போ n of a symmetric difference b equal to n of a union b minus n of a intersection b. n of a union b எவ்வளோங்க 10 minus n of a intersection b 3, 10 minus 3 உங்களுக்கு என்ன கிடச்சிரும் 7ன்னு வந்துருங்களா. அதுக்கு அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, இதனோட பவர் செட்டு கேட்குறாங்க. n of p of a symmetric difference b யோட பவர் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி p of அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுனாவே 2 பவர் n of a symmetric difference b. இதில் வந்து இது நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா. தட் இஸ் 2 பவர் n. 2 பவர் nங்கிறது எந்த வேல்யூ நீங்கள் போடணும், a symmetric difference bயில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் போட்டுக்கணும், which is equal to 2 power 7 128 சரிங்களா. ஸோ 2 power n போட்டு 2 power 7 போட்டிங்கனாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் a டிஃபரன்ஸ் பியோட வேல்யூ தான் நீங்கள் இந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அடுத்தது 8th sum. For a set a cross a contains 16 elements and 2 of its elements are 1, 3 and 0, 2. Find the elements of a அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. given n of a cross aங்கிறது 16 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா. n of a cross aங்கிறது 16 எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி given. n of a cross aவை நீங்கள் எப்படி எழுதலாம், a cross bனா n of a into n of b நம்ம டெஃபினேஷன் பார்த்தாங்களா. n of a into n of a equal to 16, n of a square equal to 16 n of a equal to 4. பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நெகட்டிவில் வராது உங்களுக்கு, அதனால் பாசிட்டிவ் மட்டும் 4ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ n of aங்கிறது எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏவில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ a கிராஸ் ஏவில் 1, 3ங்கிறது ஒரு எலமெண்ட்டும் 0, 2ங்கிறது ஒரு எலமெண்ட்டும் சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்போ a கிராஸ் a அப்படின்னா ஏவில் உள்ள எலமெண்ட்டும் கிராஸ் ஏனா 2 எலமெண்ட்டும் சேமாக தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா உங்களுக்கு a கிராஸ் a அப்படின்னா அங்கே வரக்கூடிய எலமெண்ட்ஸ் இந்த a, b இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏவும் இந்த ஏக்குள்ளார தான் இருக்கும், இந்த பிங்கிற எலமெண்ட்டும் கண்டிப்பாக ஏக்குள்ளார தானே இருக்கும். அப்படி இருக்கணும் பொழுது உங்களுக்கு என்னங்க வரும் பாருங்கள், இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே இந்த எலமெண்ட்டு இந்த ஏக்குள்ளார இருக்குது சரிங்களா, இந்த எலமெண்ட்டு இந்த ஏக்குள்ளார இருக்கும், அதே மாதிரி இதுக்குள்ளார இருக்கும், இந்த எலமெண்ட்டு இந்த ஏக்குள்ளார இருக்கும். ஆனால் பட் உங்களுக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணுற செட்டு 2 செட்டுமே ஏ தான், கண்டிப்பாக 2 செட்லேயுமே சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 0ங்கிறது ஏவில் இருக்குது, 1ங்கிறது ஏவில் இருக்குது, 2ங்கிறது ஏவில் இருக்குது, 3ங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும் ஏவில் இருக்குங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு n of aங்கிறது 4 எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஏங்கிறது 4 எலமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு ஓகேங்களா. அவ்வளோதான். அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க, ஃபைண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ தான் கேட்குறாங்க. ஏவோட எலமெண்ட்ஸ் 0, 1, 2, 3 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 9th sum பாருங்கள். let a and b be 2 sets such that n of aங்கிறது 3, n of bங்கிறது 2, x, 1, y, 2, z, 1 are in a cross b ஓகேங்களா. ஃபைண்ட் a and b, a b கேட்குறாங்க, வேறு x, y, z are distinct elements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், n of a 3 கொடுத்துட்டாங்களா, n of bங்கிறது 2ன்னு கொடுத்துட்டாங்களா. a கிராஸ் பியில் x, 1, y, 2, z, 1ங்கிறது எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. பை டெஃபினேஷன் a கிராஸ் பின்னா a, b, ஏங்கிறது பிலாங்ஸ் டு a, bங்கிறது பிலாங்ஸ் டு b. இப்போ இந்த எக்ஸுங்கிறது a, ஒய்ங்கிறது a, இஜெட்டுங்கிறது ஏக்குள்ளார இருக்கும் பை டெஃபினேஷன். 1ங்கிறது பிக்குள்ளார இருக்கும், 2ங்கிறது பிக்குள்ளார இருக்கும்,
இதுவும் பிக்குள்ளே இருக்கும். அப்படின்னா ஏங்கிறது எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட்டு, பிங்கிறது பாருங்கள் 1 2 1, 1ங்கிறது 2 டைம்ஸ் வருது, அதனால் நீங்கள் ஒரு டைம் மட்டும் எழுதினீங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட்டுங்கிறது ஏவோட எலமெண்ட்ஸ், பிங்கிறது 1 கமா 2வோட 1 கமா 2ங்கிறது எலமெண்ட்ஸு. இப்போ என் ஆஃப் ஏ 3 சரியாக போச்சுங்களா? என் ஆஃப் பிங்கிறது 2னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், இஃப் ஏ கிராஸ் ஏ ஹேஸ் 16 எலமெண்ட்ஸ், எஸ்ஸுங்கிறது எப்படி ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ சச் தட் ஏங்கிறது லெஸ் தேன் பியாக இருக்கணும். -1, 2 and 0, 1 are 2 elements of S. Find the remaining elements of S அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. n of a cross a 16 அப்படின்னா n of a into n of a 16, n of a the whole square 16, n of a உங்களுக்கு என்ன வந்துடும் 4 தான் வருங்களா? ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும், நெகட்டிவ் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு a cross aவில் -1, 2, 0, 1 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பை டெஃபனிஷன் ஏவோட எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஏக்குள்ளார தான் இருக்கும், இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டில் இந்த ஏக்குள்ளார இருக்கும், இது இதுக்குள்ளார இருக்கும், இது இதுக்குள்ளார, ஏங்கிறது ரெண்டுமே சேமுங்களா? அப்படின்னா கண்டிப்பாக ஏக்குள்ளார என்ன இருக்கும்? -1 0 1 2, -1 0 1 2 இதெல்லாம் இருக்குங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், ஏவை நீங்கள் இன்னொரு டைம் ரைட் பண்ணிக்கோங்க. நான் 2 டைம்ஸ் ரைட் பண்ணிவிட்டேன், அப்போ தான் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஏங்கிற செட்டு. அதே மாதிரி இன்னொரு டைம் நீங்கள் ஏங்கிற செட்டையே எடுத்துக்கோங்க. ஏ கிராஸியே தானே கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ ஏ கிராஸியே கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா -1, 1, -1, -0, -1, +1, -1, 2 எழுதியாச்சுங்களா? பாருங்கள் 4 எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது 0, -1, 0, 0, 0, 1, 0, 2 பாருங்கள் நான் எழுதிட்டேன். அடுத்தது 1, -1, 1, 0, 1, 1, 1, 1, 2, -1, 1, 0, 1, 1, 1, 2. நெக்ஸ்ட்டு 2, -1, 2, 0, 2, 1, 2, 2 எல்லாம் எழுதியாச்சு. ஓகேங்களா? சரிங்க. இப்போ இதில் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். சரிங்க. இப்போ பாருங்கள், -1, 2 எங்கே இருக்குங்க? இதா இது -1, 2, 0, 1 ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே எழுத முடியுங்களா? எழுத முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிறது லெஸ் தேன் பியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் ஏ, செகண்ட் எலமெண்ட் தான் நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுவீங்க? பின்னு கன்சிடர் பண்ணுவீங்க. இது வந்து ஏவும் பி ஈக்குவலாக இருக்குது, இதுதான் ஏ லெஸ் தேன் பி. இதுவும் ஏ லெஸ் தேன் பிங்களா? ஏ சின்ன நம்பராக இருக்குது, பி பெரிய நம்பராக இருக்குது. இது வராது, ஏன்னா ஏ பெருசு பி சின்னதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் தான் ஏ லெஸ் தேன் பி, ஏ லெஸ் தேன் பி இதெல்லாம் வருது. அப்படி வரும் பொழுது -1, 2வும் 0, 1 ஆல்ரெடி கிவன். அதனால் அதை ரெண்டையும் விட்டுட்டு மீதி ரிமைனிங் பாருங்கள் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் பாருங்கள், -1, 0, -1, 1, 0, 2, 1, 2 இது மட்டும் உங்களுக்கு ரிமைனிங் எலமெண்ட்ஸாக நம்ம எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.1. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ if a equal to set x such that x equal to 4n plus 1, 2 less than or equal to n, less than or equal to 5, n belongs to n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ given question ரைட் பண்ணிக்கோங்க. which is equal to x such that x equal to 4n plus 1. இப்போ பாருங்கள், nங்கிறது 2 less than or equal to n less than or equal to 5னா n equal to உங்களுக்கு எந்தெந்த வேல்யூலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? 2, 3, 4, 5 மட்டும் எடுத்துக்கலாங்களா? இப்போ n-க்கு 2 நீங்கள் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 × 2 8 + 1 9ன்னு வந்துடுங்களா? n-க்கு 3ன்னு போட்டிங்கன்னா 12 + 1 13, n-க்கு 4ன்னு போட்டிங்கன்னா 16 + 1 17, n-க்கு 5ன்னு போட்டிங்கன்னா 20 + 1 21 அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா? இப்போ அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ, ஏவை சப்செட்ஸ் கேட்குறாங்க. இப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது ஏவில்? 1, 2, 3, 4. இப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ அப்படின்னு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னென்னு கேட்கல, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஃபார்முலா என்னது? 2n, 2/4 ஈக்குவல் டு உங்களுக்கு 16ன்னு கிடச்சிடும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 1.2 பாருங்கள். இன் எ சர்வே ஆஃப் 5000 persons in a town, it was found that 45% of persons know language A. Next,
25% no language B, 10% language C, 5% language A and B no, 4% B and C, 4% A and C, 3% persons know all the 3 languages. Find the number of persons who knows only language A அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே கிவனில் எல்லாம் எடுத்து எழுதியாச்சு பாருங்கள். ஏங்கிறது 45%, பிங்கிறது 25%, சிங்கிறது 10%, ஏ அண்ட் பி ரெண்டுமே தெரிஞ்சவங்க 5%, பி அண்ட் சிக்கு 4, ஏ அண்ட் சிக்கு 4%, ஏ பி அண்ட் சிக்கு 3%. ஒன்லி ஏ மட்டும் நம்மளோட கொஷினை வென் டயக்ராம் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். இப்போ வென் டயக்ராம் யூஸ் பண்ணும்போது பாருங்கள், ஏபிசி 3 செட்ஸ் போட்டுக்கிட்டீங்க. இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் 10th படிச்சுட்டு வந்தது தான் வென் டயக்ராமு. ஏபிசி இது 3 லாங்குவேஜுமே தெரிஞ்சவங்க பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஏபிசி 3மே. ஏ இன்டர்செக்ஷன், பி இன்டர்செக்ஷன், சி 3% எழுதியாச்சுங்களா? அடுத்தது பாருங்கள், ஏ அண்டு சி. ஏவும் சின்னா உங்களுக்கு எந்த போர்ஷன் வருங்க? இந்த போர்ஷன் வருங்களா? இந்த போர்ஷனில் ஆல்ரெடி நான் 3 ஃபில் பண்ணிட்டேன். ஏ அண்டு சிக்கு 4% இருக்குங்களா? ஆல்ரெடி நான் 3 ஃபில் பண்ணிட்டேன்னா மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 1 மட்டும் வரும். அதனால் இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு என்ன வருங்க? 4 - 3 1ன்னு தான் போடணும், 4ன்னு நீங்கள் போட்டுறாதீங்க. அதுக்கு அடுத்து பி அண்டு சி. பிக்கு சிக்கும் பாருங்க, பி அண்டு சினா இதில் பி அண்டு சியில் நான் ஆல்ரெடி 3% ஃபில் பண்ணிட்டேன். ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ தான் வரும்? 4 வேணும். பி அண்டு சி எல்லாம் சேர்த்து 4. பியும் சிக்கு இன்டர்செக்ஷன் 4ங்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் ஆல்ரெடி 3 ஃபில் பண்ணியிருக்கீங்க இங்கே. அப்படிங்கும்போது ரிமைனிங் எவ்வளோ வரும் உங்களுக்கு? 1 மட்டும்தான் வரும் இந்த போர்ஷன் பார்க்கும்போது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஏவுக்கும் பிக்கும். ஏ அப்படியே ரிவேர்ஸ்லேயே வாங்க. ஏவுக்கும் பின்னா ஏ பின்னு இந்த போர்ஷனுங்களா? இந்த போர்ஷன்லேயே ஆல்ரெடி நான் 3 ஃபில் பண்ணிட்டேன். காமன் அந்த 3ங்கிறது உங்களுக்கு ஏபிசி எல்லாத்துக்கும். அப்படிங்கும்போது 5% தான். 5 - 3 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 2% வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஏ மட்டும் 40%, 45% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா ஏ மட்டும் அப்படின்னா பாருங்கள், இது முழுவதும் ஏங்கிறது 45%. இப்போ ஆல்ரெடி அந்த 45ல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏங்கிறது 45%ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்லி ஏ மட்டும் வேணும். இப்போ ஒன்லி ஏ மட்டும் வேணும் அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா இதெல்லாம் மைனஸ் பண்ணிடுங்களா? 45 - 3 + 2 எவ்வளோங்க? 5 + 1 6ன்னு வந்துடும். ஓகேவா? அந்த 6க்கு வந்து 3 + 2 + 1 இந்த போர்ஷனை மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்? நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 45ல் இருந்து அந்த போர்ஷனை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 39% மட்டும்தான் உங்களுக்கு ஒன்லி ஏன்னு கிடைக்கும். இப்போ அவங்க கொஷின் வந்து ஒன்லி ஏ தான் கேட்குறாங்க. ஒன்லி ஏன்னா இந்த ஷேடோடு போர்ஷன் தான் உங்களுக்கு ஒன்லி ஏ. ஒன்லி ஏங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? டோட்டலாக ஏங்கிறது 45%. 45ல் இதை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 39% வரும். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கேட்கும்போது பர்சன்டேஜ் நீங்கள் என்ன பண்ணணும்? பர்சன்ஸாக மாற்றும் போது 39 / 100 × 5000 பர்சன். டோட்டல் பர்சனாக அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். × 5000 1915 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.3. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு. இப்போ இந்த என்ன ரிசல்ட் அப்படின்னா உங்களுக்கு ஏபின்னு 2 செட்டு எடுத்துக்கோங்க. ஏங்கிறது ஒரு செட்டு, சரிங்களா? இப்போ பிங்கிறது ஏதாவது ஒரு செட்டு. ஏங்கிறது ஒரு செட் எடுத்துக்கிறீங்க, பிங்கிறது எந்த செட்டு? ஏதோ ஒரு செட்டு. ஓகேங்களா? ஒரு செட் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த ஏ எப்பவுமே ஏவுக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் போடும் பொழுது ஏவை விட செட்டு உங்களுக்கு என்ன ஆகிடுங்க? சின்னதாக வந்துடுங்களா? பாருங்கள், ஏவுக்கும் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 செட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏவை பேஸ் பண்ணி சொல்லலாம். இந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், மீதி ரிமைனிங்லாம் உங்களுக்கு ஈஸி தான். ஏபின்னு 2 செட்டு, இந்த பிங்கிறது ஏதோ எனி செட் ஏதாவது ஒரு செட் எடுத்துக்கோங்க. ஏங்கிறது பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஏங்கிறது பாருங்கள், இந்த ஏங்கிற ஒரு செட்டு இந்த ஏவுக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது இந்த ஏவை விட உங்களுக்கு என்ன ஆகிடும்? இந்த ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது சின்னதாக போயிடுங்களா? சப்செட்டாக மாறிடுங்களா? ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது சப்செட் ஆஃப் ஏவாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஏவுக்கும் பிக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காமன் எலமெண்ட் எடுக்கும்போது ஏங்கிற செட்டை விட ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகிடும்? சின்ன செட்டாக மாறிடும், ஸ்மால் செட்டாக மாறிடும். அதே மாதிரி
ஏ யூனியன் பி போடும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடும், லார்ஜ் ஏ யூனியன் பிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகிடும், லார்ஜ் செட்டாக மாறி. இது ஸ்மால் செட்டு, இது லார்ஜ் செட்டு. சரிங்களா, அதுதான் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது சப்செட் ஆஃப் ஏ, சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம போட போகிறோம். இது ஸ்மால் செட்டு, இது உங்களுக்கு லார்ஜ் செட்டு ஏவுக்கு. சரிங்களா, இப்போ கிவன் கொஷினில் பாருங்கள், ப்ரூவ் தட் ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். அடுத்தது யூனியன் ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் ஈக்குவல் டு பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வி நோ தட். இங்கே பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க, இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இதில் ஏங்கிறது காமனாக நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ஏ இதை எடுத்துக்கிட்டு இந்த ஏங்கிறது காமனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ பாருங்கள், இப்போ இதில் உங்களுக்கு ஏங்கிறது காமனாக எடுத்துக்கிட்டிங்களா, ஏ இன்டர்செக்ஷன், இப்போ இதில் ஏங்கிறது காமனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் சம்திங் இது ஏதோ பிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஏங்கிறது யூனியன் இது சம்திங் ஏதோ ஒரு ஏதாவது ஒரு செட்டு பி யூனியன் பிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஏ இன்டர்செக்ஷன், இப்போ இந்த செட்டு தானே இருக்குது, இந்த செட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்க, ஏவுக்கு உங்களுக்கு இந்த ஏ கூட இன்னொரு செட்டு இன்டர்செக்ஷன் போடும் பொழுது ஏவை விட இந்த செட்டு உங்களுக்கு என்ன ஆகிடும், சின்ன செட்டாக போயிடுங்களா. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் சப்செட் ஆஃப் ஏ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். பாருங்கள், இப்போ இதில் ஏங்கிறது தான் நான் ஒரு காமன் செட்டாக எடுத்துக்கிட்டேன். ஏங்கிறது காமன் செட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஏவுக்கு ஒரு செட்டை இன்டர்செக்ஷன் போடும்போது அது ஸ்மால் செட்டாக மாறிடும், ஏவுக்கு இன்னொரு செட்டை யூனியன் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், அது லார்ஜ் செட்டாக மாறிடும். இந்த டெஃபினிஷன் படி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, A intersection B dash intersection C dash is a subset of A is a subset of A union B dash union C அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இது ஸ்மால் செட்டு, இது லார்ஜ் செட்டு. இந்த செட்டுக்கு இது ஸ்மாலு, இது லார்ஜ். இப்போ ஸ்மால் செட்டுக்கும் லார்ஜ் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், ஸ்மால் செட்டுக்கும் லார்ஜ் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடும்போது ஸ்மால் செட்டு தான் கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க, இங்கே பாருங்கள், A யூனியன் B dash யூனியன் C இன்டர்செக்ஷன் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. A யூனியன் B dash யூனியன் C இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B dash இன்டர்செக்ஷன் C. இதில் இதுதான் ஸ்மால் செட்டு, இது லார்ஜ் செட்டு. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்மால் செட்டு மட்டும் கிடைக்குங்களா. அதாங்க பாருங்கள், சைட்லேயே ஃபார்முலா எழுதிட்டேன். ஸ்மால் செட்டுக்கும் ஒரு லார்ஜ் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடும்போது உங்களுக்கு ஸ்மால் செட்டு தான் கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B dash இன்டர்செக்ஷன் C. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, இது ஸ்மால் செட்டு, பிங்கிறது எலமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அது பேர் லார்ஜ் செட்டு. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போடுங்க, A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 மட்டும் தானே கிடைக்கும். இது ஸ்மால் செட்டு, இது லார்ஜ் செட்டு. ஸ்மால் செட்டுக்கு லார்ஜ் செட்டுக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது ஸ்மால் தானே உங்களுக்கு கிடைக்குது. யூனியன் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், லார்ஜ் செட்டு கிடைச்சிடும். யூனியன் போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், A யூனியன் B ஈக்குவல் டு 1,2 தானே கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் செட் ஆகிடும். ஓகேங்களா, அதுதான் நீங்கள் சைடில் எழுதியிருக்கேன். ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது உங்களுக்கு ஸ்மால் செட்டு தான் நான் எடுத்து எழுதிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ A யூனியன் B இந்த டேர்மை கன்சிடர் பண்ணுங்கள். A யூனியன் B யூனியன் C டேஷு இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். இப்போ இந்த C டேஷுக்கு ஒரு காமன் டேர்மாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏங்கிற மாதிரி இங்கே C டேஷ், C டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். அந்த இன்டர்செக்ஷன் B டேஷ் இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் வந்தாலும் எல்லாம் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், C டேஷுங்கிறது காமனாக வச்சுக்கிட்டிங்கன்னா B டேஷ் இன்டர்செக்ஷன் C. எப்போவுமே இந்த C டேஷுக்கு ஒரு எலமெண்ட் இன்டர்செக்ஷன் போடும் பொழுது இதோட சின்னதாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், C டேஷுக்கு A யூனியன் Bக்கு யூனியன் போடும். A யூனியன் B யூனியன் C டேஷ். யூனியன் போடும்போது அது லார்ஜ் செட்டாக மாறிடுங்களா. அப்போ இது ஸ்மால் செட்டு, இன்டர்செக்ஷன் போடும் பொழுது உங்களுக்கு ஸ்மால் செட்டு. யூனியன் போடும்போது C டேஷுக்கு இன்னொரு செட்டுக்கோட யூனியன் போடும்போது அது உங்களுக்கு என்னவா மாறிடும், லார்ஜ் செட்டாக மாறிடும். சரிங்களா, அப்படியே லார்ஜ் செட்டாக மாறும்போது இப்போ பாருங்கள், A யூனியன் B யூனியன் C டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். இப்போ இது லார்ஜ் செட்டு, இது ஸ்மால் செட்டு. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது உங்களுக்கு ஸ்மால் செட்டு தான் கிடைக்கும். ஃப்ரம் 1 and 2 கிவன் கொஸ்டினை ரைட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு
இன் பிட்வீனில் உங்களுக்கு என்ன இருக்குது ஃப்ரம் 1 to 2 ரைட் பண்ணிக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் யூனியன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டு செட்டுலேயுமே இன்டர்செக்ஷன் தான் இருக்குது. இங்கேயும் இன்டர்செக்ஷன் தான், எல்லாம் இங்கேயும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி டேஸ், ஏ இன்டர்செக்ஷன் பி போடும்போது உங்களுக்கு ஒரு செட்டு கிடைக்குமா, அது கூட இன்டர்செக்ஷன் சி போடும்போது இதை விட இது உங்களுக்கு என்ன ஆகிடும், ஸ்மாலஸ்ட் ஆகிடுங்களா. ஏண்டு இப்போ ஏவை விட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏங்கிற ஒரு செட்டை விட ஏ இன்டர்செக்ஷன் பி ஸ்மாலஸ்ட் ஆகும். ஏ இன்டர்செக்ஷன் பியை விட ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், இன்னும் சின்னதாகிடுங்களா. ஏன்னா இன்டர்செக்ஷன் போடும்போது காமனில் மட்டும் எடுத்து எழுதிட்டு வருவீங்க. அப்படி எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதாவது செட்ஸ் அதிகமாக போக போக இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா ஸ்மால் செட்டாக மாறிடும். செட்ஸு குறைவாக இருக்கும்போது இங்கே 2 செட்டு தான் இருக்குது, இங்கே 3 செட்டு இருக்குது. 3 செட்டுக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது அது ஸ்மால், 2 செட்டுக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது இதை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு பெருசாக இருக்கும். அப்படின்னா ஆகும்போது வந்து ஸ்மால் செட்டு, இதை நீங்கள் லார்ஜ் செட்டுன்னு எடுத்துக்கலாங்களா. அப்படி எடுக்கும்போது ஸ்மால் செட்டுக்கு லார்ஜ் செட்டுக்கு யூனியன் போடும்போது எப்போவுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும், பெரிய லார்ஜ் செட்டு தான் கிடைக்கும். ஸோ பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுங்களா. அடுத்தது example 1.5, if A and B are two sets, show that n of B minus A equal to 2 into n of A minus B equal to 4 into n of A intersection B, and if n of A union B equal to 14, then find n of P of A அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. given n of B minus A equal to 2 into n of A minus B equal to 4 into n of A intersection B. ஓகேங்களா. இப்போ n of A intersection Bயை நான் K அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ 1 implies n of B difference A equal to 2 into n of A difference B equal to 4 into இதுக்கு பதிலாக நீங்கள் Kன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இப்போ பாருங்கள், n of B minus A equal to 4K, 2 into n of A minus B equal to 4K. இப்போ n of A minus B equal to இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 கேன்சல் ஆச்சுன்னா 2K மட்டும் கிடைக்கும். ஃப்ரம் த வென் டயக்ராம், இப்போ பாருங்கள், இந்த வென் டயக்ராம்லேருந்து நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். இப்போ இது ஏ இது பிங்களா, டோட்டலாக ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்களா. டோட்டலாக இது உங்களுக்கு இது ஏ யூனியன் பி. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும், இந்த ஷேடர்டு போர்ஷன் மட்டும் நம்ம ஏ டிஃப்ரென்ஸ் பி, அதாவது ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ இந்த போர்ஷனை பி மைனஸ் ஏ, இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது ஏ மைனஸ் பி நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் ஃபுல்லு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இது எப்படி இன்னொரு டேர்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்மில் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு சொல்லலாம். பி டேஷுங்கிறது என்ன வருங்க, பி டேஷ்னால் இந்த போர்ஷன் மட்டும் வருமா, ஏவையும் பி டேஷையும் இன்டர்செக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கரெக்டாக இந்த போர்ஷன் மட்டும் வரும் இன்டர்செக்ஷன் கொடுக்கும்போது. ஓகேங்களா. ஸோ அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த டேர்ம் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு சொல்லலாம், அல்லது ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதெல்லாம் வேண்டாம், இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு போக வேண்டாம். நீங்கள் ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும் கிடைக்கும். ஏ டிஃப்ரென்ஸ் பினா உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும் கிடைக்கும். பி டிஃப்ரென்ஸ் ஏனா உங்களுக்கு பியிலிருந்து இந்த போர்ஷன் மட்டும் கிடைக்கும். என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இது ஃபுல்லு ஏங்களா, இது ஃபுல்லு ஏ, அந்த ஏவில் இருந்து இந்த பி கொஞ்சோண்டு மட்டும் இங்கே மிக்ஸ் ஆகிருந்து பார்த்தீங்களா, இதை மட்டும் மைனஸ் பண்ணுற மாதிரி ஏ மைனஸ் பி. ஓகேங்களா. அதே மாதிரி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இது டோட்டலாக பிங்களா, பியில் இருந்து கொஞ்சோண்டு போர்ஷன் ஏ மட்டும் இங்கே மிங்கில் இருக்குங்களா, அந்த ஏவை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. இது ஏ இன்டர்செக்ஷன் பி. ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது. இப்போ பாருங்கள், ஃப்ரம் த வென் டயக்ராம் எனக்கு ஏ யூனியன் பி வேணும் அப்படின்னா இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருங்களா. அப்படின்னா ஏ யூனியன் பி, என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ளஸ் என் ஆஃப் ஏ பி மைனஸ் ஏ. எல்லா போர்ஷனையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏ யூனியன் பி கிடைக்கும். ஃப்ரம் த டயக்ராம் என் ஆஃப் ஏ யூனியன் பி கிவன் 14 கொடுத்துட்டாங்க. என் ஆஃப்
n ஆஃப் a மைனஸ் b வந்து உங்களுக்கு 2k, இதுக்கு k, இதுக்கு 4kங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் 7k ஈக்குவல் டு 14னா k ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடச்சிரும் 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். அடுத்தது உங்களோட கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பாருங்கள், ஃபைண்ட் n ஆஃப் p ஆஃப் a அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. n ஆஃப் p ஆஃப் a கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு n ஆஃப் a கண்டுபிடிக்கணும். n ஆஃப் a ஈக்குவல் டு a மட்டும் உங்களுக்கு வேணுங்க பாருங்கள், எனக்கு a மட்டும் வேணும் அப்படின்னா a மைனஸ் பியும் a இன்டர்செக்ஷன் b மட்டும் ஆட் பண்ணால் போதுங்களா. n ஆஃப் a மைனஸ் b ப்ளஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே 2kன்னு கிடைக்கும். அந்த கேவுக்கு தான் 2ன்னு கண்டுபிடிச்சதுனால 2 × 2 4 + 2 4 + 2 உங்களுக்கு 6ன்னு கிடச்சிடும். அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இப்போ n ஆஃப் p ஆஃப் a பவர் செட்டு கேட்குறாங்க. 2 பவர் n, 2 பவர் n அப்படின்னா 2 பவர் n ஆஃப் ஏங்கிற 6ன்னு கண்டுபிடிச்சோம். 2 பவர் 6னா 64 உங்களுக்கு ஆன்சர் கிடச்சி. எக்ஸாம்பிள் 1.6. 2 sets have m and k elements. If the total number of subsets of the first set is 112 more than that of the second set, find the value of m and k ன்னு கேட்குறாங்க. let a and b be 2 sets. 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 2 செட்டோட எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டுக்கு நான் m எலமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிறேன், பிங்கிற செட்டுக்கு k எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ எம்ங்கிறது கிரேட்டர் தென் கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாகவே சொல்லிடுறாங்க, the total number of subsets of the first set is 112 more than that of the second set அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு செட்டை விட செகண்ட் செட்டுக்கு 112 எலமெண்ட்ஸ் அதிகமானது, மோர் தேனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், let a and b be any 2 sets. நான் இங்கே எம்ங்கிறது கிரேட்டர் தேன் கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், 2 பவர் m ஈக்குவல் டு, அதாவது உங்களுக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னாவே பவர் செட்ஸுங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னாவே ஃபார்முலா என்னது 2 பவர் n ஆஃப் த ஃபஸ்ட்டு செட்டு ஏங்கிற செட்டு 2 பவர் m ஈக்குவல் டு ஈஸ் அப்படின்னா ஈக்குவல் டு 112 மோர் தேன் தட் ஆஃப் த செகண்ட் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 112 மோர் அப்படின்னா 112 ப்ளஸ் 2 பவர் k அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு சப்செட் எவ்வளோ இருக்குது 2 பவர் k எலமெண்ட்ஸ் பிங்கிற செட்டில் செகண்ட் செட்டில். ஓகேங்களா. ஏ பின்னு 2 செட் எடுத்துக்கிறோம். அதனால் 2 பவர் m இங்கே 2 பவர் k ரெண்டுலேயும் இவ்வளோ எலமெண்ட்ஸ் நான் m kன்னு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த 2 பவர் k இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 2 பவர் m மைனஸ் 2 பவர் k ஈக்குவல் டு 112. இப்போ 2 பவர் kவை காமனாக வெளியில் எடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதில் எம்ங்கிறது கிரேட்டர் தேன் கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ 2 பவர் எம்மை நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நெகட்டிவில் வந்துடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், எம் கிரேட்டர் தேன் கேன்னு எடுத்ததுனால கேவை நான் வெளியில் எடுக்கிறேன். இப்போ கேவை வெளியில் காமனாக நான் 2 பவர் கேவை காமனாக வெளியில் எடுக்கும் பொழுது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2 பவர் கேவே இல்லை. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், டினாமினேட்டரில் 2 பவர் கே போடணுங்களா. 2 பவர் m டிவைடட் பை 2 பவர் கே மைனஸ் 2 பவர் கே வெளியில் போயிடுச்சு, 1 மாறிடுச்சு, ஈக்குவல் டு 112. இப்போ 2 பவர் கே இன்ட்டு இந்த 2 பவர் கே மேலே போச்சுன்னா 2 பவர் m இன்ட்டு 2 பவர் மைனஸ் கேன்னு மாறிடுங்களா, -1 ஈக்குவல் டு 112 விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 2 பவர் m மைனஸ் கே. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல m மைனஸ் கே நாங்கள் கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன், எம்ங்கிறது கிரேட்டர் தேன் கே. எம் பெருசு, கேங்கிறது எப்படி இருக்குது சின்னதாக இருக்குது. எம் பெரிய நம்பர், கேங்கிறது சின்ன நம்பர். அப்போனா மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேல்யூ எப்படி இருக்கும், உங்களுக்கு அதை உங்களுக்கு வந்து நெகட்டிவில் வராது. ஓகேங்களா. பாசிட்டிவில் 2ஓட பவரில் நெகட்டிவில் வந்தால் உங்களால் என்ன பண்ண முடியாது, வேல்யூஸில் பின்னாடி ஃபர்தராக கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் எம் கிரேட்டர் தேன் கேன்னு எடுத்ததுனால இங்கே 2 பவர் கேவை வெளியில் எடுத்துட்டேன். நீங்கள் வேறு மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ எம் கிரேட்டர் தேன் கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கேவை சின்ன நம்பரை தான் வெளியில் எடுக்கணும். 2 பவர் கேவை வெளியில் எடுத்துக்கோங்க. 2 பவர் m டிவைடட் பை 2 பவர் கே ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டு 112ன்னு வந்துடும். இப்போ இதை மேலே கொண்டு போனீங்கன்னா 2 பவர் கே இன்ட்டு 2 பவர் m மைனஸ் கே -1 ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் 112 டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் அப்படியே டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆல் 4 டைம்ஸ் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 7 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ 2 பவர் 4 இன்ட்டு 7 எழுதலாங்களா, எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த 2 பவர் கேவையும் 2 பவர் 4ஐயும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இந்த 2 டேர்மையும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே பேஸ் 2 சேமாக இருக்கிறனால இதை அப்படியே ஈக்குவல் பண்ணுங்கள். 2 பவர் கே ஈக்குவல் டு 2 பவர் 4னா கே ஈக்குவல் டு 4னு கிடச்சிச்சு.
அடுத்தது 2 பவர் m மைனஸ் கே ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டு 7 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பவர் m மைனஸ் கே m மைனஸ் கேவுக்கு பதிலாக 4ன்னு போட்டிருங்க ஈக்குவல் டு 7 + 1னா 8 2 பவர் m மைனஸ் 4 ஈக்குவல் டு 2 கியூப்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறனால m மைனஸ் 4 ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கோங்க. m ஈக்குவல் டு 3 + 4 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு 7ன்னு கிடச்சிருச்சுங்களா. ஸோ எம்மோட வேல்யூ 7, கேவோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. நம்மளோட கொஷின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் 2 sets have m and k, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் m and kன்னு தான் கேட்குறாங்க. ஸோ எம்மோட வேல்யூ நீங்கள் கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7 if n of a equal to 10 and n of a intersection b equal to 3, find n of a intersection b the whole dash intersection a ன்னு கேட்குறாங்க பை டி மார்கன்ஸ் லா. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டி மார்கன்ஸ் லாவை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னு எழுதலாம். நான் இப்போ டி மார்கன்ஸ் தியரம் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி புக்கில், அதே தான் உங்களுக்கு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இண்டிவிஜுவலாக இன்டர்செக்ஷன் போடுங்க. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ போட்டாச்சுங்களா. ஏ டேஷுக்கும் ஏவுக்கு இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எம்டி செட்டு தானே கிடைக்கும், பை யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ எம்டி செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கு யூனியன் போடும்போது உங்களுக்கு இந்த செட்டு தானே கிடைக்கும், பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏன்னு கிடைக்கும். அந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏங்கிறது ஏ மைனஸ் பி தானே. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா ஒரு சம்மில், இந்த பிளேஸ் வந்து பி டேஷ் அது ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு சொல்லிக்கலாம், அல்லது பி இன்டர்செக்ஷன் ஏ டேஷ், அல்ல இதை வந்து ஏ மைனஸ் பின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள் இது ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏவை. இப்போ இங்கே பாருங்கள் இது ஏ மைனஸ் பிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏங்கிறது அதை எப்படி ஏ மைனஸ் பிஏ பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏன்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பி டேஷுங்கிறது எந்த பார்ட்டுங்க, இந்த ஷேடர்டு போர்ஷன் தான் பி டேஷ். இந்த ஷேடர்டு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு பி டேஷ், பியில் இல்லாதது. அதுக்கு அடுத்தது ஏங்கிறது பார்த்திங்கன்னா டோட்டலாக முழுசு ஏ, இது முழுசு ஏ. இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது உங்களுக்கு எந்த போர்ஷன் மட்டும் வருங்க, பி டேஷுக்கும் ஏவுக்கும் இன்டர்செக்ஷன் போடும்போது இந்த ஷேடர்டு போர்ஷன் மட்டும் வருங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதை ஏ மைனஸ் பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது ஏ மைனஸ் பி அப்படின்னா என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ நம்மளுக்கு எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா டோட்டலாக ஏவில் இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை மட்டும் மைனஸ் பண்ணிக்கணுங்களா. ஸோ இப்போ என் ஆஃப் ஏ பாருங்க ரெண்டு சைடு என்ன, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பாருங்கள் என் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னா என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு டைரெக்டாக என் ஆஃப் ஏ மைனஸ் பியோட வேல்யூ உங்களுக்கு கொடுக்கல, அதனால் இந்த என் ஆஃப் ஏ மைனஸ் பியை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும் பொழுது உங்களுக்கு இது என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, டோட்டலாக என் ஆஃப் ஏவில் இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேடர்டு போர்ஷன் கிடைக்கும். அதனால் என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா கிவன் கொஷினில் பாருங்கள் என் ஆஃப் ஏவுக்கு 10 ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 - 3 ஈக்குவல் டு உங்களுக்கு ஆன்சர் 7ன்னு கிடச்சிடும். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.8 இஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 செட்டு கொடுத்துட்டாங்க, பிங்கிறது செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் 3 4 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபி கொடுத்துட்டாங்களா, உங்களுக்கு ஏ யூனியன் பி கண்டுபிடிங்க. ஏ யூனியன் பின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 2 3 4 5 6 கிடைச்சிரும். என் ஆஃப் ஏ யூனியன் பின்னா மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 6 இருக்குங்களா. ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போடுங்க, 3 4 தான் வரும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியில் உங்களுக்கு 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 2 சம்க்கும் யூஸ் பண்ணிட்டோம். என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பினா என் ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. 6 - 2 எவ்வளோ வரும், உங்களுக்கு 4 வந்துருங்களா. இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு, ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படின்னா என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி இன்ட்டு என் ஆஃப் சிங்களா. இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி அப்படியே இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏ யூனியன் பிக்கு 6ன்னு ஃபைன் பண்ணோம்,
இன்டர்செக்ஷன் பிக்கு 2ன்னு ஃபைன் பண்ணோம், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸுக்கு என்னங்கிறது 4ன்னு ஃபைன் பண்ணுங்களா. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 48ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், if P of A denotes the power set of A, then find n of P of P of P of pi அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் இப்படியே டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இன்னர் ப்ராக்கெட்டில் இருந்து தான் உள்ளார போகணும். இன்னர் ப்ராக்கெட்டை பாருங்கள், n of P of pi, அதாவது பைங்கிறது ஒரு எம்டி செட்டு, n of பைங்கிறது 0வாக இருக்குங்களா. அப்படின்னா n of P of pi பவர் செட் ஆஃப் பை வந்து உங்களுக்கு 2 power 0 1 எனிதிங் பவர் 0 1 ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதுக்கு மறுபடியும் இந்த இங்கே n of P of பையில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எலமெண்ட்டுக்கு பவர் செட் எடுத்திங்கன்னா n of P of இந்த டேர்ம் அப்படியே உள்ளார நீங்கள் எழுதிக்கணும். n of P of pi P of pi ஈக்குவல் டு 2 பவர், இந்த எலமெண்ட் இங்கே பவருக்கு போகுது 1 ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த செட் இருக்குது பார்த்தீங்களா, P of பைக்கு பவர் செட் எடுங்க. அப்போனா n of P of pi ஈக்குவல் டு 2 பவர் 2 ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு செட்டாக ஆட் பண்ணிக்கிட்டே 2 பவரில் கொண்டுகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.4 இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 10 வரைக்கும் எடுத்திருக்காங்க எலமெண்ட்ஸு. ஏங்கிறது 1 2 3 4 5. சரிங்களா. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் செட்ஸ் B is a subset of X such that A minus B equal to 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த சம்மு எக்ஸுங்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10ங்களா. ஏங்கிறது 1 2 3 4 5. A டிஃப்ரென்ஸ் Bங்கிறது 4. இதெல்லாம் நம்மளுக்கு கிவன் கண்டிஷன். பாசிபிள் செட்ஸ் ஆஃப் Bக்கு பாசிபிள் செட்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் பி தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இந்த பிக்கு என்னென்னலாம் பாசிபிள் செட்ஸ் வரும், ஆனால் அந்த பிங்கிறது எப்படி இருக்கணும், எக்ஸோட சப்செட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதனோட சப்செட்டாக இருக்கணும். பாசிபிள் செட்ஸ் ஆஃப் பிங்கிறது எக்ஸோட சப்செட்டாக இருக்கிற மாதிரி உங்களால் எப்படி எழுத முடியும் அப்படின்னு பாருங்கள். இப்போ பி ஈக்குவல் டு, இப்போ அதே மாதிரி இந்த பிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, A மைனஸ் பி ஈக்குவல் டு 4 சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா. இப்போ A மைனஸ் பி ஈக்குவல் டு 4 அப்படின்னா உங்களுக்கு பிங்கிற எலமெண்ட், இப்போ A மைனஸ் பி ஈக்குவல் டு 4னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பாருங்கள், A ஈக்குவல் டு 1 2 3 4 5. சரிங்களா. இப்போ B ஈக்குவல் டு நீங்கள் எந்த எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, 1 2 3 5 6 7 8 9 10 எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் 4 மட்டும் பியில் இருக்கக்கூடாதுங்களா. ஏன்னா A மைனஸ் பி ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது, இப்போ இதை பாருங்கள், ஏவியும் பி காமன் எலமெண்ட் 2 2 கேன்சல் ஆகிடும், 3 3 கேன்சல் ஆகிடும், 5 5 கேன்சல் ஆகிடும். இப்போ A மைனஸ் இங்கேயும் இந்த அதுக்கப்புறம் யூனியன் போட்டு எடுத்துக்கிற எலமெண்ட்லேயும் 4 இல்லை. A மைனஸ் பி ஈக்குவல் டு 4 அப்படின்னா பிங்கிற செட்டில் உங்களுக்கு 4 இருக்கக்கூடாது. சரிங்களா. இப்போ நான் 1 2 3 5 வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும், பியில் வந்துடும். ஏன்னா A மைனஸ் பி ஈக்குவல் டு 4ஆக இருக்கும் பொழுது ஏவுக்கும் பிக்கு காமன் எலமெண்ட்ஸு கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதுவீங்களா. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பிங்கிறது A மைனஸ் பி ஈக்குவல் டு இந்த 4ஐ தவிர மீதி எல்லாமே பியில் இருக்குது. 1 2 3 5 வரைக்கும் வந்துருச்சு. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்கள், பிங்கிறது எக்ஸோட சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த 5 மட்டும் இவ்வளோ தான் இருக்கணுங்களா அப்படின்னா கிடையாது. யூனியன் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 6 7 8 9 10 இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். யூனியன் சப்செட்ஸ் ஆஃப் 6 7 8 9 10. ஓகேங்களா. இந்த எலமெண்ட்ஸில் நீங்கள் எல்லா எலமெண்ட்டும் சேர்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு எலமெண்ட்டு மட்டும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் பாசிபிலிட்டிஸ் எழுதியிருக்கேன். B ஈக்குவல் டு செட்டு 1 2 3 5 யூனியன் சப்செட்ஸ் ஆஃப் 6 7 8 9 10க்கு. இப்போ இந்த பிங்கிற செட்டை நான் எழுதி கன்சிடர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் பாசிபிள் வேஸில் நான் பாருங்கள் டாட் போட்டு எழுதியிருக்கேன். B1ங்கிறது B1 B2ன்னு எடுத்துக்கலாம். 1 2 3 5 கம்பல்சரி இருக்கணுங்க. ஏன்னா A மைனஸ் பி ஈக்குவல் டு 4ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பிங்கிறது 1 2 3 5 கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் A மைனஸ் பிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும், 4ன்னு கிடைக்கும். 1 2 3 5 கண்டிப்பாக இருக்கணும். அது கூட நீங்கள் யூனியன் போடும்போது இந்த 6ங்கிற ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாங்களா. அதுக்கப்புறம் 1 2 3 5 7 மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்களா. அப்புறம் அதுக்கப்புறம் B3ங்கிறது 1 2 3 5 8 மட்டும் எடுத்துக்கலாம், 9 மட்டும் எடுத்துக்கலாம், 10 அதே மாதிரி 6 7
தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 6 தனியாக, 7 தனியாக, இதனோட சப்செட்ஸ், இதனோட 6, 7, 8, 9, 10ஓட சப்செட்ஸ் என்ன எழுதுவீங்க? 6 எடுத்துக்குவீங்க, 7 எடுத்துக்குவீங்க, 8 எடுத்துக்குவீங்க, 9 எடுத்துக்குவீங்க. அதே மாதிரி 6,7, 8,9, 9,10 இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? இதனோட சப்செட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? யூனியன் போட்டு எழுதலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு சிங்கிறது நீ இதை மட்டும் எடுத்துக்கிறேன். 6, 7, 8, 9, 10 மட்டும் நான் சின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சி ஈக்குவல் டு 6, 7, 8, 9, 10. இப்போ n ஆஃப் சி ஈக்குவல் டு 5. இப்போ இந்த பிங்கிற செட்டு உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி வருதுங்க? இந்த சியில் இருக்கிற எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தானே உங்களுக்கு எத்தனை செட்ஸ் வருதுன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு அந்த சியில் உள்ள எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிங்கிற செட்டை உங்களால் எழுத முடியும். இது வந்து ஸ்டாண்டர்டு காமன் 1, 2, 3, 5ங்கிறது. இந்த சப்செட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பாசிபிள் செட்ஸோட பி எழுத முடியும். அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் செட்ஸ் பி இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். இப்போ இதில் நீங்கள் 1, 2, 3, 5 யூனியன் போட்டு இந்த நம்பர் எழுதும்போது கண்டிப்பாக இந்த பிங்கிறது எக்ஸோட சப்செட்டாக இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னா எக்ஸில் வேல்யூஸ் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குங்களா, நம்ம 10க்கு மேலே போகலை. அப்படிங்கும்போது இதில் ஒரு நம்பர் விட்டு எழுதினோம்னாலும் இதனோட சப்செட்டு தான். 2 நம்பர் விட்டுட்டு நீங்கள் எழுதினீங்கனாலும் இதனோட சப்செட்ஸ் தாங்க. பாருங்கள், இதில் 1, 2, 3, 5 நீங்கள் 6 மட்டும் எழுதினீங்கனாலும் சப்செட்டு தான். இந்த 7 மட்டும் இந்த நம்பர் மட்டும் எழுதினீங்கனாலும் சப்செட்ஸ் தான். அதே மாதிரி இது கூட 8 மட்டும் 6, 7, 8 மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சப்செட்ஸ் தான். எல்லா நம்பரும் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இது எக்ஸோட சப்செட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக பிஏ. ஓகேங்களா? இப்போ என் ஆஃப் சிங்கிறது உங்களுக்கு 5 எலமெண்ட்ஸ் உள்ளார இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் செட்ஸு பிங்கிறது சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் சியாக தான் இருக்கும். இப்போ இதில் யூனியன் தான் போட போகிறீங்க. இந்த பிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யூனியன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் இந்த சப்செட்ஸ் கூட இதுக்கு யூனியன் போடும்போது இதில் எத்தனை சப்செட்ஸ் இருக்குதோ அத்தனை யூனியன் போட்டு எழுதிக்கிட்டே வருவீங்களா? அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் சின்னா உங்களுக்கு என்ன வருவாங்க? இதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குங்களா, 2/5 32 பாசிபிள் செட்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். பிக்கு பாசிபிள் செட்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும்? 32 எழுத முடியும். 32 நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா இந்த 6, 7, 8, 10ஓட சப்செட்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலாக எடுத்து எழுதிட்டு அதை அப்படியே என்ன பண்ணிக்கோங்க? யூனியன் போட்டிங்கன்னா B1, B2, B3 அப்படியே உங்களுக்கு என்ன இருக்கும்? பேர்ஸ் கிடச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1 ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.